வணக்கம் மக்களே, வட லண்டன் ஆஸ்ட்ரல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம். ஒரு கஷ்டமான கேம். அவையில் அத்லெட்டிக் பில்பாவோட போய் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்தோம். அந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல ரிவ்யூ பண்றதுக்கு இன்னைக்கு என் கூட இருக்கிறது நிக்கில் ஸ்ரீராம் மற்றும் பரத் சிவகுமார். ஹலோ கைஸ், வெல்கம். வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் எனர்ஜியோட தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ச், நல்லா கஷ்டமான மேட்ச். அதுதான் உண்மையை முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். கஷ்டமான மேட்ச்ல போயிட்டு நல்லா விளையாடி ஆக்சுவலா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டா ஒரு 2 கோலோட எடுத்துட்டு வந்தோம். ஒரு வின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த எபிசோட பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். ரீசெண்டா நேற்று ஒரு மணி நேரம் எடுத்து சாயங்காலம் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி வர போய் கடந்த 4 எபிசோடுகள்ல எல்லாரும் கடிக்கலாம் போய் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் காமெண்ட்ஸ்ல. அதுல ஒரு சில வாக்குவாதங்கள், ஒரு சில எப்படி சொல்றது, திட்டல எல்லாம் நினைக்கிறேன். பட் ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் நடந்துச்சு. டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட், கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாமே நம்ம சிவிலா வச்சுக்கிற வரைக்கும் நல்லதுதான். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களையுமே யோசிக்க இருக்குது. நம்மளும் ஒரு வேளை கேமை மாத்தி பார்த்தோமோ, தப்பா பார்த்தோமோ, நீங்க பாக்குற மாதிரி பார்க்கலையோன்னு. பட் அகைன் 2வது தடவை போய் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க பார்த்ததுதான் கரெக்ட்னு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை வேற வந்துருது எங்களுக்கு. பட் நாட் டு பிராக். கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு சிவிலா, ஸ்போர்ட்டிங்கா, பேண்டர் வைஸோ இல்லாட்டி ஸ்போர்ட்டிங்கா ஹார்ட் ஃபீலிங்ஸ் இல்லாம பண்ற ஒரு விஷயம் தான். இதுல எதுவுமே ஹார்ட் ஃபீலிங்ஸ் கிடையாது. நம்ம அதே மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் நம்பிக்கையுமே. அண்ட் யா, நீங்க பேண்டர் பண்றீங்கன்னா சந்தோஷமா பண்ணுங்க, ஜாலியா இருக்கு அதுவுமே பாக்குறதுக்கு. உங்க கிரியேட்டிவிட்டி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ், வித் தட் அவுட் ஆஃப் த வே, இல்ல சொல்லல கேட்கலன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அண்ட் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் அவுட் ஆஃப் த வே, ஷோக்குள்ள போயிடலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு முக்கால் மணி நேரம் மேட்ச் நடக்க ஒவ்வொருத்தனா பாப்பாயிட்டே இருந்தான் ட்விட்டர்ல. இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன், இவனுக்கு பிரேவரி கிடையாது. இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன், 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். இது கோயிங் பேக் டு எனக்கு லிவர்பூல் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. அது நம்ம ஒரு 3 டிஎம் 4 சிபியோட விளையாடுறோங்கிற ஒரு நரேட்டிவை யாரோ போட்டு விட்டாங்க. யாருமே எனக்கு கேம் ஸ்டேட்டோ இல்லாட்டி நம்ம யாரை விளையாடுறோம், அப்போசிஷன் எப்படி விளையாடுவாங்க, அதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காம டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம டிஃபென்சிவா இருக்கோம், ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறோம், அக்ரெசிவா போக மாட்டேங்கிறோங்கிறது மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்டா இருந்துச்சு. ஸோ இது நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் லைனப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நம்ம ஸ்டார்ட் பண்ணது நம்மளுடைய ரெகுலர் பேக் லைன் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் மிட்ஃபீல்ட்ல ஓடகார்ட் நம்மளுக்கு கிடையாது, கை ஹாவர்ட்ஸ் கிடையாது, 2 பேர் கிடையாதுன்ற பட்சத்துல வி வென்ட் வித் மெரினோ, ரைஸ் அண்ட் ஜுபிமெண்டி. இந்த மெரினோ, ரைஸ் அண்ட் ஜுபிமெண்டியோட ஸ்டார்ட் பண்ணது ஏதோ நம்ம ஒரு ஒரு ஆட்டம் பாம்போட சுவிட்ச் அப்படியே லைட்டா போய் தொட்டு அதை தொட்டோன்னா டிஸ்ட்ரக்ஷனே உலகமே அழிஞ்சிருங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு நடந்துச்சு. எனக்கு பீக் ஹராம் பால். அது வேற, அது என்ன ஹராம்னு எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கல. எனக்கு எந்த விதத்துல ஹராம், அது நம்ம எந்த மாதிரி ஹராம் பண்றோம் எனக்கு இன்னுமே தெரியல. நானும் ஹராம் பால்னு சொல்றது ஒரு ஜாலிக்காக நம்மளுமே சப்ஸ்கிரைப் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. பட் 65% பொசிஷன் வச்சிருக்கோம், நம்ம தான் சான்ஸ் கிரியேட் பண்றோம். அப்படி இருக்கிறப்ப அது ஹராம்னா அர்த்தம் என்ன? இது எப்படி தெரியுமா, இந்த பாட்டிலர்னு சொல்றது ஒரு ஜாலியான விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ அது பாட்டில்னா மீனிங் என்ன, அதை முழுசாவே புரிஞ்சுக்காம பாட்டில் சொல்றோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் ஃபர்கெட்டிங் ஆல் தட், எனக்கு இந்த கேம்ல ஸ்டார்ட் பண்ண மிட்ஃபீல்ட், கிவன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் கிவன் ஹவு பில்பாவ் பிளேட், எனக்கு இந்த மிட்ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணது ஓகே, நம்ம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம்டா. நம்ம அவங்க என்ன விளையாடுவாங்க, அவங்க எப்படி விளையாடுவாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம். இட் ஃபார் மீ, என்னதான் அவங்க ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டரா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும், அந்த இடத்துக்கு இந்த கேமுக்கு அவங்க எவ்வளவு தூரம் பிசிக்கலா இருந்தாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண 3 மிட்ஃபீல்டர் எனக்கு ஜஸ்டிஃபைடா தான் இருந்துச்சு. நிக்கில், உன்னுடைய தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்சல்யூட்லி. see, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டீம்ல ஓடகார்டுன்னு ஒருத்தன் இல்லாததுனால தான் இந்த டிஸ்கஷனே போகுது. ஓடகார்ட் ஃபிட்டா இருந்ததுன்னா we would have played same. ரைஸ், சூப்பர்மெண்டி, ஓடகார்ட் இவங்களை வச்சு ஆடி இருப்போம். யாருமே ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஓடகார்டு ரீப்ளேஸ் யாருமே ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு, அதாவது இல்ல சொல்லிருப்பாங்க. அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. அது நம்ம கடைசியில பேசுவோம். எனக்கு சார்லி ஆஸ்டின் மேல ஒரு காண்டு, அதை நம்ம கடைசியில டீல் பண்ணிப்போம். ஆனா சொல்றத சொல்லுவாங்க. ஆனா இந்த 3 பேர் தான் முக்காவாசி ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த லைன் ஸ்டார்டிங் நம்ம வச்சுப்போம். இப்ப அந்த ஓடகார்டோட பொசிஷனை
யாரு ஃபில் இன் பண்ணுவான்னா, நம்ம வந்து நிறைய ப்ரீ சீசன்ல நிறைய கேட்டிருக்கோம். நுவானேரி தான் வந்து அவனோட அண்டர் ஸ்டடி. அவன் தான் அந்த அந்த ரைட் சிஎம் ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ரோல்ல விளையாடுவான் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எசே வாங்கறச்ச அதுவும் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். நானும் சரிதான். அவனும் வந்து அந்த ஓடகார்ட் பொசிஷன்ல விளையாடுவான் அப்படின்னு. ஸ்பெஷலி ஒரு ஓடகார்டுக்கு லாஸ்ட் ஒரு சீசன் 1.5 சீசன் கொஞ்சம் லோவர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இருந்ததுனால நம்மளுமே ஆமாண்டா ஓடகார்ட இப்ப கழட்டி விட்டுரு, எஸ்ஏ உள்ள கூட்டு வா. அதுக்கப்புறம் நம்மளே நிறைய சண்டை போட்டிருக்கோம். அவனை ஏன் போய் கேப்டன் ஆக்கினா, கேப்டன்னா என்ன. சோ ஓடகார்ட பத்தி நம்ம நிறைய ப்ரீ சீசன்ல இருந்து நிறைய கான்வர்சேஷன் ஓடுனதுனால ஐ திங்க் அந்த மோமெண்ட்ல ஓடகார்டு இருந்தா ஷூரா அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அண்ட் அதுதான் நம்மளோட டீமோட கோர் ஐடென்டிட்டி. ஹவு ஹி பிளேஸ், ஹவு ஹி பிரஸஸ் அப்படின்னு. இப்போ அங்க வந்து நம்ம எஸ்ஏயோ நுவானேரியோ நம்ம பொதுவா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா வரல. யாரு வந்தாங்க? மெரினோ வந்தான். இப்ப வந்து மெரினோ வந்து பியூரா டிஎம் சொல்றது, அதாவது அவன் பியூரா ஒரு டிஎம் இருந்து ஸ்பெயினுக்கு போய் 3 கோல் போட முடியுமா? ஹாட்ரிக் அடிக்க முடியுமா? இல்ல அவன் டிஎம் எனக்கு விளையாடுனது எந்த சோசிடாலியும் அவன் டிஎம் கிடையாது. எனக்கு அதான் புரியல. எங்க இருந்து அவன் டிஎம்னு ஒரு நோஷன் ஒரு எப்பவுமே அவன் ஒரு சென்டர் மிட், ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ், ஒரு சென்டர்ல உட்காந்து he can spray passes around and கடைசியில லேட் ரன் into the box for a cutback. That is the general style of play for மெரினோ. நம்ம தான் அவனை தூக்கிட்டு வாடா நீ ஸ்ட்ரைக்கரா விளையாடுறா, எனக்கு வந்து கோலா போடுறா. அண்ட் அவனோட கோல் அவுட்புட்டியே வந்து ஆர்டாட்டா தான் கிரியேட் பண்ணிருக்கான் போன வருஷம், அவுட் ஆஃப் லேக் ஆஃப் சாய்ஸ். அப்படி ஸ்ட்ரைக்கரை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இல்ல மெரினோ தான் ஆடணும்னு சொல்லலாம் இருக்கு. எனக்கு இங்க பேசுறது நரேட்டிவே இல்ல. நம்ம ஏதோ வந்துட்டு ஓகே ஒரு 15 கேம் இருக்காங்க, 15 10 இருக்காங்க, கிரியேட்டர் இருக்காங்க ஸ்குவாட்ல. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேணும்ட்டே ஒரு வேண்டா விருப்பல வந்து மெரினோ ஆட விட்ட மாதிரி தான் பேசுறாங்க. நிஜமாவே 2 சீசன் முன்னாடி இதே டாபிக் ஓடிட்டு, அதாவது பெர்னார்டோ சில்வா இருக்கான், கெவின் டி பிரைன் இருக்கான், ஃபோர்டன் இருக்கான், கிரீலிஷ் இருக்கான், குண்டோகன் இருக்கான். இவனெல்லாம் தவிர்த்து வந்து மேத்தியஸ் நூனியஸ்னு ஒருத்தனை வாங்குறான். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இல்ல, அந்த மாதிரி பொசிஷன்ல இல்ல. சோ நம்மளுக்கு வந்து இருக்கிற we have very good resources but limited resources. இவ்வளவு அதுவும் வித் டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் நம்மளுக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் இப்ப வந்து இன்ஜர்டா இருக்காங்கன்னா, அதாவது ஹாவர்ட்ஸ் ஃபிட்டா இருந்தா அவன் அங்க ஆடி இருக்கலாம், ரைட்? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாருமே அந்த பொசிஷன்ல ஆடுற கூடிய ஆப்ஷன்ஸ். கரெக்ட். இப்ப நம்ம பேசுனது எஸ்ஏ அண்ட் நுவானேரி. ஜஸ்ட் டு கிளாரிஃபை, நீ ரெகுலர் லிமிட்டட்னு சொன்னது கரண்ட் சிச்சுவேஷன்ல வித் இன்ஜுரிஸ். கரண்ட் சிச்சுவேஷன்ல வித் லிமிட்டட் இல்லனா ஓவரால் வி ஹேவ் a very good squad. அதெல்லாம் நோ டினைங் தட். இப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு, ஏன்னா 4 பேர் இன்ஜர்ட். இப்போ இதுல கூட எஸ்ஏ வந்து இப்பதான் உள்ள வந்திருக்கான். அவன் வந்து வாழ்க்கையில சாம்பியன்ஸ் லீக் ஆடினது கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்ல அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனை நீ வந்து பில்பாவுல ஆட வைக்கிற, ஹோம் கேம் கூட கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாம் மூமெண்ட்ஸ் ஆல்சோ மாடுவேக்கே ஆல்சோ சோ இம்ப்ரெசிவ் தட் போத் ஆஃப் தெம் அப்படியே உள்ள வந்தாங்க. நம்மளோட ஃப்ரண்ட் 3 ஆர் நியூ பட் ஸ்டில் தே ஆர் பிளேயிங் வித் சம் கோஹெஷன். ஏதோ ஒரு அளவுக்கு இவங்க 3 பேருக்கு ட்ரைனிங் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு ஃபுட்பால் எபிலிட்டி எல்லாம் காட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறச்சு நம்ம வந்து ஒரு நுவானேரியை உள்ள கூட்டு வந்து அது ஒரு வீக் லிங்க் ஆயிடுச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் தட் வுட். அண்ட் பிசிக்காலிட்டி இஸ் த மெயின் திங். என்னன்னா ஒரு அவே கிரவுண்ட், அதுவும் அத்லெட்டிக் மாதிரி இது நம்ம பேசணும். நம்ம வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறச்ச எனக்கு அந்த ஒரு ரிலீஃப் அண்ட் ஜாய் ஆஃப் வாவ் we are actually back in சாம்பியன்ஸ் லீக்னு தோணுச்சு. அந்த ஒரு இமோஷன் கேரிட் மீ த்ரூ. இந்த வாட்டி என்னன்னா பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வருஷம் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கு. ஆமாண்டா நம்ம இங்கதான் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ரைட் இருக்கு, நம்ம உறுதியா இங்க இருக்கணும். இந்த காம்படிஷன் இஸ் very important. We are worthy of playing in this competition. We are worthy of, exactly. அது சோ அந்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கேம் அங்க உனக்கு கூட்டு போயிட்டு ஒரு 19 வயசு பையனை நீ போடா நீ விளையாடு, ஆனா நீ சொதப்பினா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா அந்த கோர் ரோல்ல என்ன வேலைகள் பண்ணணுமோ அதை ஒழுங்கா பண்ணலன்னா நம்ம மாட்டிப்போம். நம்ம அந்த மாதிரி ஒரு பிரஷர் எவ்ரி மேட்ச் ஓவர் ஓடகார்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஹோல் டீம் பிலாசபி ஃப்ளோஸ் த்ரூ தட். ஏன்னா ஓடகார்ட் தான் பிரessing ஓட லீட் ஆல்வேஸ். He decides when to press, when to jump and the whole team follows him. அது வந்து நுவானேரியால பண்ண முடியாது. இல்ல
கன்சிஸ்டன்டா பண்ண முடியாது. அதுவும் அவனை பண்ண வைக்கிறச்ச ஹோம் கேம்ல ஃபாரஸ்டோட பண்ணலாம், ஹோம் கேம்ல பிரைட்டனோட பண்ணலாம். அண்ட் தீஸ் ஆர் நாட் பேட் டீம்ஸ், தீஸ் ஆர் ஆல் குட் சாலிட் மிட் டேபிள் டீம்ஸ். அவங்களோட நல்ல நாள் நம்மளோட கெட்ட நாள்னா தோக்கலாம் அந்த கேம். ஆனா அந்த கேம்ல கூட நானேடியை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கேம்ல தேவையில்லாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து 2 பேருக்கு நீ கெரியர் யூசிஎல் டெபியூ கொடுக்குற, ஜாக்கரஸ்க்கு காம்படிஷன் டெபியூ கொடுக்குற. நம்ம we are starting every game with 5 new signings. எவனாலையும் எந்த டீமாலையும் முடியாது. இப்போ இருக்கிற பிரீமியர் லீக்ல எவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் டாப் 4 டாப் 6 நிறைய பேர் சைன் பண்ணாலும் 5-6 பேர் ஸ்டார்டிங் லைனப்ல இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த டீமோட பிலாசபியே போயிடும். அதையும் மீறி நம்ம பண்றோம். சோ இந்த மொமெண்ட்ஸ்ல நம்ம சில பொசிஷன்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது. அண்ட் என் அபிப்பிராயத்துல வந்து நொனேரி ஆடுறது ரிஸ்க். ஏன்னா மெரினோக்கு அந்த ஒரு பேசிக் லெவல் ஆஃப் வேலை தெரியும். பிசிக்கலா அவன் ஓவர்வெல்ம் ஆக மாட்டான். So I think in that way for me இந்த மிட்ஃபீல்ட பாக்கறச்சு I was confident. இந்த 3 பேரை தாண்டி யாரும் வரப்போறது இல்ல. So நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல and always இது வந்து we go into a game with the attitude that we shouldn't lose னா ஆர்டெட்டாக்கு அது ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் நம்ம ஜெயிக்கணும். தோக்காதது கிடையாது. நம்ம ஜெயிச்சா தோக்காம தான் இருப்போம். That is how he prioritizes not losing. Is by winning, not by not losing. Yeah, fair point. அதுதான். ஓகே, சோ பரத், அதுதான். சோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான் மெயினான விஷயம். என்னன்னா வந்து அந்த 3 பேர் பிளேஸ் பண்றது ஏன் அவனை பிளேஸ் பண்ணலன்னு, அது வந்துட்டு எங்க போகுதுன்னா பேசிக்கலி கேமுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு பில்பாவை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்தது. ஏன்னா நம்ம நல்லா விளையாடிட்டு இருக்கோங்கிறத தாண்டி நம்ம வந்துட்டு வின் ப்ரெடிக்ட் பண்ணோம் எல்லாருமே. பட் வின் தான் வந்துச்சு. பட் இட் வாசன்ட் அன் ஈஸி வின். மெயினா வந்துட்டு அவங்களுடைய the way they played, the way they started, and அவங்க வந்துட்டு இதுதான் 3வது தடவை வந்து யூரோப்ல விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அவங்க கிரௌட்லயும் அவங்க வந்து எப்படி அந்த அட்மாஸ்பியர் இருந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நேத்து பாக்குறப்ப நான் வந்து வால்யூம் இல்லாம பார்த்தேன், எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. அண்ட் நைட்டு நேற்று திருப்பி பாக்குறப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி டோட்டலி அப்படியே வந்து வேற ஒரு மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு அட்மாஸ்பியர் தான் நம்ம கவுண்ட்லயே எடுத்துக்காம நம்ம பார்த்தோமோ கேம்ங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வந்து பயங்கர வொசிஃபரஸ் கிரௌடு. அது ஸ்டேடியமே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாக்குறப்பவே வந்து ரெட் அண்ட் ஒயிட்டா தான் தெரிஞ்சிச்சு ஸ்டேடியமே மொத்தமா. அவங்க அந்த கோடு அந்த இந்த ஜெர்சியோட கலர்ஸ் ஃபுல்லா போட்டுட்டு பயங்கர லவுடான கிரௌடு, பயங்கர இதுவா இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து நம்ம வந்து பிரென்ஃபோர்டோட விளையாடி கிக் அபவுட் வித் தி பாய்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் ஞாபகம் வந்துச்சு. சோ அங்கே இருந்து போவோமே, தி அட்மாஸ்பியர், கிரவுட், நம்ம ஸ்டார்ட் பண்ண டீம், அதெல்லாம். அதுக்கு முன்னால நான் என் தாட்ஸ் என்னன்னா, பேசிக்கலி இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பில்பாவோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ப்ரீவியஸ்லி தே பிளேட் ஒன்லி இன் 2015 சாம்பியன்ஸ் லீக் கேம். அதுக்கப்புறம் தேர் லாஸ்ட் யூரோப்பியன் கேம் நான் சொல்றேன், including Champions League, Europa League, எல்லாமே சேர்த்து. Their last European League game ended in a 3-0 defeat here to Man United. And same thing, they went to Old Trafford and they lost 4-1 there. So அந்த கிரௌடுக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு வெறி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்களேன், நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு, நல்லா அட்மாஸ்பியர் கொடுக்கறதுக்கு. ஸோ அதான் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து நிறைய இந்த ட்விட்டர்ல ப்ரீ மேட்ச் நிறைய இந்த ஸ்பானிஷ் ஜேர்னலிஸ்ட் அவங்களோட வெப்சைட்லனா லைக் ஃபீட்லனா பார்க்கும்போது எல்லாரும் என்னன்னா, பில்பா ஆர் பம்ப்ட் அப், they're ready to get going, both their players and fans are ready to get going, they don't want to get humiliated like how they got humiliated to Man United அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு. பட் ஆஃப்டர் லைக் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி. ஸோ நாம வந்து அது எப்படின்னா, அது வந்து ஐ திங்க் ஆர்டெட்டா கூட லைனப்ல கூட அதான் அவர் பண்ணாரு. அவர் பேசிக்கலி பார்த்தாருன்னா, சரி எனக்கு என்னன்னா, எனக்கு 2 players who have played in Spain, மெரினோ, ஜூபிமெண்டி. அதனால தான் அவரு அவங்க கிட்ட பால் போனாலே 2 பேர் கிட்ட சோசியல் கனெக்ஷன்னால ஊரு கத்தினாங்க. ஆமா. சோ அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் போனாரு. இதே நம்ம மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி 1 year இறங்கணும்னா 100% ஷோர் within the first 20-25 minutes they would have given some bad injury or something. Because நான் பார்த்த வரைக்கும்
அவனுக்கு அவ்வளோ அக்ரெசிவா விளையாடிட்டு இருந்தானுங்க. ஈவன் லைக் த மோஸ்ட் அக்ரெசிவ் பிளேயர் இன் ஆர்சனல் இஸ் கேப்ரியல். ஈவன் சம்டைம்ஸ் ஹீ குடன்ட் லைக் புட் அப் வித் தம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு எப்படின்னா மாதிரி நொச பிரஸ் பண்ணினே இருந்தானுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி போய் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் எசேக்கு பாலே போகல. லைக் தட் மச் தே வர் பிரessing. அண்ட் இத பார்த்துட்டு தான் நம்ம மூணு சீக்வென்ஸ்ல பாஸ் போட்டோம்னா நாலாவது பாஸுக்கு வந்து அடிச்சு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபால் பண்ணுவாங்க, இல்ல நம்மளும் கொஞ்சம் சொதப்பிடும். பட் ஆனா கிளீனா எங்க அடிக்கணுமோ அடிச்சு எடுத்தாங்க நம்ம கிட்ட இருந்து. அதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. ஸோ அதான் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு சம்டைம்ஸ் ஓவர் பாசிட்டிவா இருக்கும்போது நாம மேபி சம்டைம்ஸ் கொஞ்சம் குறைஞ்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியா வச்சுக்கணும் எப்பவுமே ஒவ்வொரு கேமுக்கும் போறதுக்கு முன்னால. இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட். சாரி டு கட் யூ. அது எப்படி இருக்குன்னா நம்ம வந்துட்டு ஆப்போசிஷனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள வந்து அண்டர்மைன் பண்ணி ஓகே நம்ம தாண்டா நான் ராஜா அப்படின்னு போற மாதிரி இருக்குல்ல. ரைட்டா கரெக்ட் தான். அது போகணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தான். பட் ஆனா ஆப்போசிஷனையும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா வச்சுக்கணும். ஆக்சுவலி இதுல ஒரு 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து யாரு ஆப்போசிஷனா வந்தா கூட நம்ம அந்த அவங்கள பீட் பண்ணணும்னு நம்மளுக்கு அந்த பிலீஃப் இருக்கு. அது தப்பு கிடையாது. 100%. எல்லாரையும் போய் ஈஸியா பீட் பண்ணணும். ஆமா, we have to do it, but it's not going to be easy every single time. அது it's not going to happen. It doesn't happen in football. It doesn't happen in football. Sorry Bharat. கஷ்டப்படுவோம் ஆனா ஜெயிப்போம். ஜஸ்ட் நமக்கு எவ்வளவு சாம்பியன்ஸ் லீக் அவ்வளவு முக்கியமோ இந்த பர்டிகுலர் கேம் வந்து பில்பாவுக்கு லைக் ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் அதிகம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து லைக் அவங்க வந்து ஒரு ப்ரைடா பார்த்துட்டு இருந்தானுங்க ரேதர் தென் ஜஸ்ட் அ கேம். ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ஆஃப்டர் 10 இயர்ஸ் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். பட் எண்ட் ரிசல்ட் லக்கிலி வி கேம் அவுட் ஆஃப் இட் வெரி பாசிட்டிவ்லி. அதுதான் லைக் வந்து மெயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்மாஸ்பியர், அவங்களுடைய ஸ்பிரிட் அண்ட் அவங்க கிரௌடோட பேக்கிங்ல வந்துட்டு அவங்க விளையாடின விதமே வந்துட்டு செம்ம காம்பாக்டஸ்ட் வச்சு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு 4-4 பிளாக், ப்ராப்பர் மிட் பிளாக், ப்ராப்பர் டிசிப்ளின். நம்ம பிரessing ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 3 பாஸ் ஒரு 4வது பாஸ் எஸ்ஏக்கு வரதுக்குள்ள 2 பேர் வந்துட்டு எஸ்ஏல இருந்து அடிச்சு பால் எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து அது சென்ட்ரலி ப்ராக்ரஸே பண்ண முடியல. அவங்களுடைய லைன்ஸுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஒரு கேப் விட்டானுங்க நம்மளுக்கு வேணும்ட்டு, முடிஞ்சா இங்க பால் போட்டு எடுத்துட்டு போங்கடா அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப கஷ்டம் அது பண்றது அவங்களுடைய டிசிப்ளின் வச்சுட்டு. அண்ட் அதுதான் அவங்க வந்துட்டு எதுவுமே மூவ் பண்ண முடியாம விளையாடினது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் வந்துட்டு டேய் செம்மையா ஆடுறாங்கடா டே இதுதான் நான் ப்ரிவியூ பண்றப்ப நானும் ஒரு வின் எதிர்பார்த்தேன். நானுமே வந்துட்டு அந்த தப்பு பண்ணேன். நானுமே வந்துட்டு ஈஸியா தான் இருக்க போகுது மேட்ச். ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரீ சீசன்ல விளையாடணும். ப்ரீ சீசன்ல வந்து அவங்களை அவுட் பிளே பண்ணினோம். நிக்கோ வில்லியம்ஸும் கிடையாது அவங்களுடைய முக்கியமான பிளேயர் நிக்கோ வில்லியம்ஸ். இதுல வந்து இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய எதுக்கு விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, இது பின்னாடி என்ன இருக்குங்கிறத எதையுமே பத்தி யோசிக்காம அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இப்படி பண்ணிருக்கோம். இவங்க போன சீசன் யுனைடெட் கிட்ட அடி வாங்குறாங்களா, அப்படி இது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சீசன் நம்ம ப்ரீ சீசன்ல வேற அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பா வின் பண்ணிட முடியும், ஈஸியா வின் பண்ண முடியுங்கிற ஒரு இதுலதான் போச்சு. பட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்பதான் நான் எவ்வளவு பெரிய மிஸ் ப்ரொஃபைலிங் ஆர் மிஸ் அனாலிசிஸ் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த பாயிண்ட்லயே பயங்கரமா விளையாடுறாங்க இவங்க, பயங்கரமா டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ண. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஹையஸ்ட் குவாலிட்டி இல்லாதப்போ இவங்க ஸ்பிரிட் வச்சுட்டு எவ்வளவுதான் விளையாடினாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் விளையாடணும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிசிக்கலி கேஸ் அவுட் ஆவாங்க. அன்பார்ச்சுனேட் ஃபார் டீம்ஸ் தட் டு நாட் ஹேவ் லைக் இப்போ ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி பிளேயர்ஸ். இல்லாட்டி நீ பெஞ்ச் நம்மளே பார்த்திருக்கோம் போன சீசன்ல நம்மளுக்கு ஸ்குவாட் இல்லாதப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு 70 நிமிஷத்துக்கு மேல நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா போறதுக்கு ஒரு ரீசனுமே அதுதான். நம்ம கிட்ட திருப்பி கூப்பிட்டு அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் பில்பாவ் as well as they played, அங்கதான் எனக்கு அவங்க அடி வாங்கினாங்கன்னு தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 55 மினிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சாங்க. பாலாஜி நான் பாத்துட்டே இருக்க சொன்னா, டே பாடுறா ஸ்லோ ஓடுறாங்கடா அப்படின்னு நான் பாலாஜி அப்பவே சொன்னான், சான்ஸ் வருது ஸ்லோ ஓடுறாங்க அப்படின்னா. அதுதான் லிட்டரலி நடந்துச்சு. அவங்க வந்து நம்ம வந்துட்டு பிரேக் பண்றதுக்குமே செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுமே பெட்டரா ட்ரை பண்ணோம். ஸோ இங்க நம்ம இந்த ட்ரை பண்ணதுலதான் இப்ப வந்து புதுசா வந்து ஒரு திருப்பி நம்மளுக்கு வேற யாருமே வெளியேந்து அடிக்க தேவையில்லை, வெளியேந்து குழி தோண்ட தேவையில்லை. எப்படி நம்ம இந்த எசே இவன் மெரினோ இவன் ரைஸ் ஜுபிமெண்டி வந்துட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு நம்ம ஆளுங்களே கடிச்சானுங்களோ, அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஆர்டெட்டா வந்து எசே வந்து விங்குக்கு திருப்பி வாடா அவன் போறான்டான்னு சொல்லிருக்கோம்.
அதை பிடிச்சிட்டு ஐயோ ரெட் பிளாக் ஐயோ அவன் விங்ல ஆட விட மாட்டான் உள்ள விட மாட்டான் அப்படின்னு. டேய் நீங்க மேட்ச் நிஜமாவே பாத்தீங்களாடா இருந்துச்சு எனக்கு. அவனுக்கு அதான் ஆக்சுவலா ஹீட் மேப் வேற எடுத்து வச்சிருந்தேன் நான். இதுக்குதான் அவன் எங்க ஆப்ரேட் பண்ணணுமோ ஒரு விங்கரா அந்த ஜோன்ஸ்ல தான் அவன் ஆப்ரேட் பண்ணியிருந்தான். ஐயோ ஹீட் மேப் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது டக்குன்னு, அதை வேற காணும். எங்கேயோ எடுத்து வச்சிருந்தேனே. அதுலதான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லா தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பேசிக்லி அவன் எதுவுமே தப்பா பண்ணல. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னு நம்ம பாக்குறப்போ நம்ம என்னதான் வந்துட்டு பொசிஷனல் ஃபுட்பால் விளையாடுறோம், என்னதான் வந்துட்டு நம்ம வந்து இந்த பிரின்சிபல்ஸ் தான் விளையாடுறோங்கிறதுனாலுமே எல்லாருமே நம்ம அப்போசிஷன் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஆட்ரிபியூட் பண்ற ஒரு விஷயம்னா பிளேயர் ரொட்டேஷன்ஸ். நம்மளுடைய பிளேயர் ரொட்டேஷனும் பொசிஷனல் ஸ்விட்சும் ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். நம்ம எங்க டிஃபரன்ஷியேட் ஆகிறோம் ஒரு மத்த இப்போ இது ஜேடிபி ஆடுற டீமோடனா இந்த ஃபேக்டர்ஸ் தான். டியூவல் வின்னிங், செகண்ட் பால் வின்னிங், இல்லாட்டி இந்த பொசிஷன் ரொட்டேஷனல் ஸ்விட்ச், இதுல தான். இந்த ரொட்டேஷனல் ஸ்விட்ச் கேம் ஃபுல்லா நடந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயினா வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஐ திங்க் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஃபேன்ஸ் ஃப்ரம் அவர் சைட் வாஸ், இப்படி ஒரு மிட்ஃபீல்ட் ஆடுறப்போ நம்மளுக்கு எசே தான் கிரியேட்டரா இருக்கணும், எசே தான் கிரியேட் பண்ணணும், எசே தான் அந்த இடத்துல கொண்டு வரணும்னு. மேனேஜருடைய இது கேலஃபியோரிக்கு தான் அந்த ரோல். கேலஃபியோரி தான் கேஸ் கிரியேஷன் ரோல். அவன் தான் ஓடிட்டு இருந்தான் எல்லா இடத்துலயுமே. ஸோ இவங்க 2 பேரோட பொசிஷன் ரிலேட்டிவா மாறிட்டே தான் இருந்துச்சு எவ்ரி சிங்கிள் பாயிண்ட்ல. ஒருத்தர் வித் ஹோல்ட் பண்றப்ப ஒருத்தன் உள்ள போறான், இன்னொருத்தர் உள்ள போறப்ப இவன் வெளியே நின்றுட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட்ல கேலஃபியோரி, எஸ்ஏ 2 பேருமே உள்ள போனாங்க. மெரினோ வந்து வைடா நின்றுட்டு இருந்தான். எனக்கு அதுதான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை பார்த்து அவன் ஆர்டெட்டா வந்து கத்துறான், இனிமேல இருந்து நம்ம எஸ்ஏ வந்துட்டு செயின் பண்ணி வைக்க போறோம், அவன் வந்து ஷூல சாக் டஸ்ட் பட போகுது, அவனையும் நம்ம கிரீலிஷ். டேய் என்னதான்டா உங்களுக்கு என்னதான்டா வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் கிளப்பி விட்டுறான் இந்த மாதிரி எதையாச்சும். எல்லாமே நம்மளுக்கு வந்து இதனால எனக்கு நான் அந்த லிவர்பூல் கேம் நரேட்டிவ் எனக்கு பிடிக்காததுக்கு காரணமே அதுதான். இட் ஹஸ் மேட் மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபேன் பேஸ் பிலீவ் தட் we are actually doing this. ஒரு ஒரு இது இல்லாம ஒரு கான்டெக்ஸ்ட பார்க்காம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிக்கில், தாட்ஸ் ஆன் தட் பிளேயர் ரொட்டேஷன், பொசிஷன் ஸ்விட்ச்? இல்ல, அப்சல்யூட்லி. ஐ திங்க் நம்மளுக்கு யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் இன் சேயிங் இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்த்ஸ். அதாவது சடனா நீ வந்து நம்ம எப்படி ஒரு ஆப்போசிஷன் எப்படி பிளான் பண்றான்னா, ஓகே சாக்கா இங்கேருந்து வருவான், இவனை பீட் பண்ணுவான், உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. சடனா சாக்கா லெஃப்ட் விங்ல இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் ரைட் விங்ல என்ன பண்றான் அப்படிங்கிறது நிறைய ஆப்பனன்ட்ஸ் கோச்சஸ் எல்லாம் டேப்ஸ் பார்த்து இது பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த அந்த ஃபுல் பேக் கிட்ட சொல்லலாம், அந்த சென்டர் பேக் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுவாங்க. சடனா சாக்கா லெஃப்ட் விங்ல இருக்கான்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம மார்டினெல்லி கூட ரைட் விங்ல இருந்து சில வாட்டி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்கோர்ஸ் போன வருஷம் நம்மளுக்கு வந்து அந்த அவன் கிராஸ் பண்ணோன்னே ஹெடர் பாக்ஸுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த வருஷம் பார்ப்போம் நம்ம வித் கியாக்கரஸ் வித் ஹிஸ் பொசிஷனிங். நாட் தட் அவனுக்கு அந்த ஹைட்டு அது அந்த ஜம்ப் இருக்கிறதுனால அவன் ஹெடர் ஜெயிப்பான்னு கிடையாது. ஆனா அவனோட பொசிஷனிங் பாக்ஸுக்குள்ள நல்லா இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ணுவான். அந்த ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்றச்ச ஒருத்த வந்து இது கிராஸ் போட்டானா எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சான். இது நம்ம ப்ரீ சீசன்ல இதே மாதிரிதான் ஜூபி கிராஸ் பண்ணுவான் உள்ள. கரெக்டா he'll run in front of the defender and glance the ball into the goal. சோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரைக்கரோட பொசிஷனல் சென்ஸ் அது ஜோக்கரஸ்க்கு நல்லா இருக்கு. பட் சோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஆர் திங்ஸ் டெஃபினெட்லி நம்ம இதேதான் நம்ம ஏற்கனவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒண்ணு அதாவது நம்மனா என்ன ஜென்ரலா மீடியால போரிங் ஆர்சனல் அவங்க பண்ணதையே தான் திரும்பி பண்றாங்க, அவங்க இதுவே தான் பண்றாங்க. அவங்கள வந்து ஒரு வாட்டி அவங்களோட டாக்டிக்க புரிஞ்சுச்சா ஈஸியா அவங்களை கட் பண்ணிடலாம், யூ கேன் டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் தம். அதே கும்பல் வந்து பொசிஷனல் ரொட்டேஷனை பத்தியும் கேவலமா பேசுனாங்கன்னா எனக்கு நாங்க புரியல. பேசிக்கா நீ ஜென்ரலா திட்டணும், ஜென்ரலா கேவலமா பேசணும் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் நீ இந்த ரீசனும் காட்டுறேன்னா எனக்கு வந்து புரியல. இது ஒரு போரிங் பார்ட்டுங்கிற அதை சால்வ் பண்றதுக்கு ஒண்ணு பண்றான் அப்படின்னா அதுவும் கேவலம் அப்படின்னா எனக்கு அதுதான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றப்ப அந்த சொல்யூஷனையும் குறை சொல்றதா எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் இல்ல இது வேற, ஏன் இந்த சொல்யூஷன் போறோம், ஏன் இப்படி பண்றோம், இது வேஸ்ட். ஐயா இந்தாங்க டீம் எடுத்துக்கங்க உங்க கையில வச்சுக்கோங்க. பேசாம நீங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா நான் ஆர்டெட்டாவோட நான் என் வீட்டுல சீல் பண்ணிக்கிறேங்க, ஜாலியா இருக்கும். இல்ல எனக்கு லைக் பீயிங் கிரிட்டிக்கல் ஆஃப் த மேனேஜர் ஆர் பீயிங் கிரிட்டிக்கல் ஆஃப் பிளேயிங் ஸ்டைல் அதெல்லாம் ஓகே. நம்ம ஃபேன்ஸா வந்துட்டு நம்ம வந்து அதுதான் தட் மேக்ஸ் அஸ் ஃபேன்ஸ், தட் மேக்ஸ் அஸ் லைக் ஓகே இதுதான் நீ பண்றது. பட் அதோடைய ஃபுல் எவல்யூஷனே பார்க்காம
நம்ம வந்துட்டு போன சீசன்ல நம்ம என்ன பார்த்தோமோ அது எவ்வளவு டல்லா இருந்துச்சோ அதே இம்ப்ரெஷன் தான் நம்ம மைண்ட்ல இருக்கு. நம்ம அதையே வந்துட்டு திடீர்னு 3 பேர் ஆட் பண்ணினோனே ஓவர் நைட்ல அது மாறி இம்மீடியட்டா வந்துரும். இம்மீடியட்டா வந்துட்டு ம், நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டா நம்ம வந்து கியோக்கரஸ வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃபைன் பண்ணிடுவோம். இம்மீடியட்டா வந்தோனே வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு கரெக்ட்டா தெரியும் அவனுக்கு யார்கிட்ட பால் போடணும். தெரியுது. ஆமா. அவன் தெரிஞ்சதுனால தான் ஒரு பால் போட்டு கோல் வின் எடுத்தோம் நம்ம இந்த கேம்ல. அப்படி இல்லன்னா எடுத்திருக்க முடியாது நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல. தெரியுது. பட் ஆனா ம், இது இது செட் ஆவறதுக்கு டைம் ஆகும். நான் என்னுடைய ஒப்பீனியன் அதான். இவ்வளவு பேர் வந்து நம்ம புதுசா வாங்கிட்டு வந்து இவ்வளவு புதுசா நம்ம பிளேயிங் ஸ்ட்ரக்சரே மாத்தி ஹேவர்ட்ஸ் வந்து போன சீசனோ இல்லாட்டி முந்தின சீசனோ ஹேவர்ட்ஸ் ஆடாம நம்ம வந்து ஒரு கேம்குள்ள போறதுங்கிறது யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ம், இப்ப வந்து ஹேவர்ட்ஸோ இல்லாட்டி ஒரு ஓடகார்டோ இந்த கேம்ல சாக்காவோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாம ஒரு பிரessing ஸ்ட்ரக்சரே தெரியாத ஒரு குரூப்பா போயிருப்போம். இஃப் வி பிளேட் ஒனேரி ஃபார் எக்ஸாம்பிள். பிரessing தெரிஞ்ச ம், மெரினோவை கொண்டு போயிட்டு நம்ம அதே இதுவை கொண்டு வரோம். எப்படி சொல்றது? ஓவரால் அவுட்புட் அண்ட் எஃபிஷியன்சி. அதுல மேனேஜரோட டீம் அவன் பண்ணட்டும். அவன் தான் கோச் பண்றான். அவன் ரிஸ்க் எடுத்தாலும் ம். வந்து நல்லதோ கெட்டதோ அவனுக்கு தான் போகுது அது. எண்ட் ஆஃப் த டே. அதுல நம்ம வந்துட்டு நம்மளுடைய இம்ப்ரெஷன் ஆஃப் ஹவ் வி வாண்ட் ஆர்சனல் டு பிளே இன் எனி கேம ஒரு மாதிரி நம்மளுடைய மைண்ட்ல வச்சிருக்கிறத எல்லா கேமுக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோமோ அந்த கேமோட வேல்யூவே எடுத்துக்காம பண்றோமோங்கிறது எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் நரேட்டிவ் வந்து நம்ம ஆளுங்கக்குள்ளேயுமே வந்துட்டு ஃபுல்லா இறங்கிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளே ஹராம் பால்னு தானே நம்ம ஆர்டேட்டா அந்த பவுடோட அது பாட்டு ஜாலியா தான் இருக்கு. அது கேட்கறப்ப பாக்குறப்பெல்லாம் சிரிப்பு தான் வருது எனக்குமே. ஒரு பாயிண்ட் மேல எம்ப்ரேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எஸ் இப்படிதான் என்னப்போ நாங்க இப்படி ஆடுறோம் அது உனக்கு ஹராமா தெரியுதா வச்சுக்கோ ஹராமா வச்சுக்கோ 65% நாங்க வச்சிருக்கிறது உனக்கு ஹராமா தெரியுதுன்னா வச்சுக்கோ ஐ டோன்ட் ரியலி கேர் அபவுட் இட். பட் ஆனா இது நம்மளுமே பிலீவ் பண்றதுதான் நம்ம ஃபேன்ஸ் பேஸ்மே பிலீவ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அஜெண்டாஸ் கீப் அஜெண்டிங் அதுதான் எனக்கு வந்து இதுவே இல்லை. இதோட நடக்கலையா செட் பீஸ் எஃப்சின்னு? அதான் நான் அதாவது சொல்லிருந்தேனே இப்ப நம்மள செட் பீஸ் எஃப்சின்னு சொன்னவெல்லாம் இப்ப கோல் செட் பீஸ்ல மட்டும் தான் போடுறான். ஆமா. and எனக்கு சில அதுதான் புரிய பேர் வந்து Man மாட்டேங்குது. United fans, Man United சில fans பேர் highest நம்மளே goal own எல்லாருமே goal எல்லாருமே நான் ஒருத்தர் மட்டும் சொல்லல எல்லாருமே பண்றாங்க அது. இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன். செட் பீஸ் எஃப்சி நம்மள சொல்லிட்டு 2 மேட்ச்ல 90th மினிட்டுக்கு அப்புறம் பெனல்டி வாங்கி ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்கலாம் செட் பீஸ் எஃப்சி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் அஜெண்டா வராது. ஏன்னா அவங்களுக்கு மணி இந்த பேங்க் இருக்கு. போன சீசன் அவங்க லீக் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுதான். லைக் இப்போ ஐ டோன்ட் எனக்கு வந்து லிவர்பூல் மேல அஜெண்டா போடணும்னு இல்ல வந்து கமெண்டேட்டர்ஸ் லிவர்பூலோட அஜெண்டா பத்தி அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு வந்து நீங்க வந்து அவங்க விளையாடுறாங்க தே ஆர் ஃபைண்டிங் வேஸ் டு வின் தேர் கேம்ஸ். அவங்க வந்து நீ 2 கோல் விட்டாலும் 4 கோல் போட்டு ஜெயிக்கிறாங்க அது வேற. பட் Yeah. ஆனா அவங்க அந்த 2 கோல் விடுற ஃபேக்டர் பத்தி நம்ம வந்து ஜெயிச்சாலும் நம்மளுக்கு என்ன டாக் வருதோ அந்த டாக் வந்து அவங்க 2 கோல் விடுறத பத்தி வர மாட்டேங்குது. நான் வந்து அது வரணும்னு சொல்லல. நமக்கு வர்றது வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் லிவர்பூல் டு கெட் தட் அஜெண்டா. எனக்கு யூ ஜஸ்ட் லைக் பிளான்டிங் திங்ஸ் இன் அ வே தட் இதுக்கு மேல கேம் பார்க்க எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் திங்கிங் ஓகே நம்ம ஃபேன்ஸ் ஆமா 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான் ஆடுறாங்க. அப்படிதான் பாக்குறாங்க எல்லாருமே. லைக் நீ வந்து சுபிமெண்டிய ஒரு டீம்ல போட்டு அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு அவனை ப்ரொஃபைல் பண்ணினா அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கான ஆட்ரிபியூட்டே கிடையாது அவனுக்கு. நம்ம டிஎல்பி தான் யூஸ் பண்றான். அவன் டிஎல்பி தான் அது. நோபடி வாண்ட்ஸ் டு திங்க் 4 சென்டர் பேக் போட்டு ஆடுறீங்க. ஆமா. என் சென்டர் பேக் வந்து உன்னுடைய ஹாஃப்ல பாக்ஸ் கிட்ட இருக்கான். எனக்கு சந்தோஷம் அது. எனக்கு லெஃப்ட் பேக் இருக்கானோ சென்டர் பேக் இருக்கானோ என் கிளஃபியரி உன் பாக்ஸ் பக்கத்துல இருக்கான். இஃப் மை சென்டர் பேக் இஸ் ஏபிள் டு டூ தட் எனக்கு அது வந்து வெப்பன் அது எனக்கு அது. இன்ஃபேக்ட் எனக்கு இது ஞாபகம் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பெப் குவார்டியோலா டிட் தி சேம் திங். 4 சென்டர் பேக்ஸ். அதாவது அது வந்து ரெவல்யூஷனரி சேஞ்ச் பெப் பண்ணதுனால. அப்போ வந்து பெப் வாவ் வாட் அ ஜீனியஸ் அப்படின்னு. ஓகே சரி நீங்க பேசிக்கங்க. இதுக்கெல்லாம் சரி அருண் கடைசியில வந்து இந்த பேச்செல்லாம் எதுக்கு வருது? இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன இடம் கொடுக்குதுன்னா நம்ம கிட்ட ட்ரோஃபி கிடையாது. எக்ஸாக்ட்லி. நம்ம சோ யாரு வேணா என்ன வேணா பேசலாம்ல. கரெக்ட். அண்ட் நம்ம வந்து அதான் இந்த மொமெண்ட்ல நான் பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஹராம் பால் இல்ல 65% பொசிஷன். நம்ம வந்து 11 கோல் அடிச்சிருக்கோம் 5 கேம்ல. ஒரு கோல் கன்சீட் பண்ணிருக்கோம். செட் பீஸ்ல தான் அடிச்சிருக்கீங்க. நீங்க ஓபன் ப்ளே கோல் அடிக்கல. என்ன கவுண்ட் கிடையாது. 11 கோல்ஸ் கவுண்ட் 0 கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்புறம். 5 கேம்ஸ் பிளேட் 11 கோல் அடிச்சிருக்கோம். ஒரு வேர்ல்ட் பீட்டிங் வண்டர் கோல் has been scored against us. So far இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் கோல் ஆஃப் தி சீசன் கூட நான் சொல்றேன். இப்போதைக்கு இது வரைக்கும் So far sure. கரெக்ட்டா? ஆனா இதுதான் நம்மளோட ஸ்டார்ட் டு தி சீசன். சோ யாரு வேணாலும் வந்து என்ன பேசினாலும் கடைசியில நம்ம 5 கேம் ஆடி இருக்கோங்க. 5 கேம்ல ஒரு வண்டர் கோல் விட்டுருக்கோம். வேற எதுவுமே விடல. அண்ட் எங்கேயுமே வந்து
ஒரு செம்ம கிளியர் கட் சான்ஸ், ஒரு 0.8 XG 0.9 XG, ராயா வந்து ஒரு வேர்ல்டி சேவ் பண்ண அந்த மாதிரி நேரட்டிவ் கூட கிடையாது. எல்லாருக்குமே ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க இல்லங்கல. ஆனா எடுக்கிற ஷாட் எல்லாமே பார்த்தா ஒரு அன் அன்அட்வான்டேஜஸ் பொசிஷன், ஒரு கஷ்டமான ஷாட். நீ நார்மல் ஆவரேஜ் பிளேயர் இல்ல குட் பிளேயரை விட பெட்டர் மோமெண்ட்ல இருந்தாதான் அந்த கோல் உள்ள போகுங்கிறது தான் நம்ம கிரியேட் பண்ற அந்த சுச்சுவேஷன். நீ அவுட் சைட் த பாக்ஸ் வந்து 20 ஷாட் எடுறா, நாங்க பிளாக் பண்ணுவோம், பரவாயில்ல. உனக்கு நிஜமா ஒரு நல்ல ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு நீ எவ்வளவு வேலை பண்ணும். எங்களோட டிஃபென்ஸ ஃபுல்லா காலி பண்ணிட்டு உள்ள வந்தாதான் நீ ஷாட் எடுக்க முடியுங்கிறத நம்மளோட டிஃபென்சிவ் பிலாசபி. இப்போ நம்ம காம்ப்ரமைசிங் ஆன் அட்டாக். எக்ஸாக்ட்லி 3 வருஷமா லீக்ல எல்லா ஸ்டாட்டும் பாக்கறச்ச we have been the defensively the best team. Offensively not bad either. Goals போட்டு தான் இருக்கோம். எக்ஸாக்ட்லி அத நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சடனா வந்து இது ஹராம் பாலம். we don't have a desire to win. பேசிக்கலி அதுதான். நீங்க வந்து நெகட்டிவா ஆடி 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 பிரேக்ல போய் நிக்க வின், ஸ்நாட்ச் வின் அப்படின்னு அந்த மாதிரி எங்க பண்ணிருக்கோம் நம்ம. எதுலயுமே நம்ம வந்து அதான் ஓகே யூ கேன் டேக் மேபி இந்த ஃபர்ஸ்ட் கேம் யுனைட் ஓல்ட் ட்ராஃபர்ட், அதான் இந்த கான்டெக்ட் செட் பண்ணும். நம்ம முதல்ல ஓல்ட் ட்ராஃபர்ட் உள்ள போறப்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ்ல அது கஷ்டமான கேம் தான் அது, irrespective of where United are. இதே சிச்சுவேஷன் வந்து யுனைடெட் கமிங் டு ஆர்சனல்ல இப்படியே இருந்ததுன்னா ஓகே, அந்த மொமெண்ட்ல we can take a step back and say this was not the best. இப்ப நம்ம வந்து the way we set up against Liverpool at Anfield, அதே மாதிரி we set up and play at Emirates against Liverpool, ஒரு பீட் எடுத்துட்டு maybe we could have tried something different. இப்ப கூட நான் இது சொல்ல மாட்டேன் we were not brave at Liverpool. We played exactly how we had to play to get a result, not nick a result or ஒரு ஸ்மாஷ் அண்ட் கிராப் அந்த மாதிரி மோமெண்டே கிடையாது. ஏன்னா அவங்க ஒண்ணுமே பண்ண விடல. நம்மளோட மெயின் திங் இதுதான். I wanted to also add, நம்மளோட மெயின் பிலாசபி என்னன்னா, நீங்க விளையாடுற ஸ்டைல நாங்க விளையாட விட மாட்டோம். நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நாங்க கவுண்டர் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நாங்க அதை பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சோ அந்த மொமெண்ட்ல உங்க ப்ரிப்பரேஷனை பிரேக் பண்றதுலாம் எங்களோட பிலாசபினா நாங்க அதை தானே பண்ணுவோம். தட் இஸ் தி திங். சோ அதுக்கு அந்த மொமெண்ட்ல நான் 10 men behind the ball விளையாடணுமா, நான் விளையாடுவேன். 90 மினிட்ஸ்க்கும் இதே மாதிரிதான் இருக்கும்னு கிடையாது. இந்த மொமெண்ட்ல நம்ம 10 men behind the ball ஆடுவோம், அப்புறம் 4 ரன்னர் அனுப்புவோம், அப்புறம் வந்து ஆல் ரிட்ரீட். கடைசியில நம்மளோட இது கியோக்கரஸ் கூட வந்து பாக்ஸ்ல இருந்து ஒரு கிளியரன்ஸ் பண்ணுவோம். ரைட், இது கூட நடக்கும். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் மான்செஸ்டர் டர்பி, இப்போ ஹாலண்ட் இஸ் கிளியரிங் த பால் from open play, from inside the box. இந்த ஃபைனல் டீக்குள்ள உட்கார்ந்து அவன் டிஃபென்சிவா இருக்கான். அவங்க பெப்பே வந்துட்டு இது பொசிஷன் கொடுத்து தானே விளையாடணும், அதெல்லாம் நம்ம எப்ப பார்த்திருக்கோம். யா ரைட், ஆல் மேனேஜர்ஸ் ட்ரை நியூ திங்ஸ், ட்ரை டிஃபரெண்ட் திங்ஸ் அண்ட் மேக் தி கேம் இன்ட்ரெஸ்டிங். நம்ம பில்பாவுக்கு மறுபடியும் வருவோம். வரது மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இப்ப இந்த ஆண்ட்ரி சொன்னது, கியோக்கரஸோட ரன். அவன் வந்துட்டு ஒரு டச் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி டச் எடுத்துன்னு உள்ள போயிருக்கணும், உள்ள போயிட்டு அவன் இதுவா இருக்கணும்னு. என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன், அப்புறம் உன்னுடைய தாட்டை சொல்லு. எனக்கு வந்துட்டு நான் என்னைக்குமே சொல்றது வந்து ஆண்ட்ரி வந்து அமேசிங் பிளேயர். நான் வந்து இப்போ ஆண்ட்ரியோட ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, நீ எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுத்தேன்னா நான் ஒரு மூச்சுன்னு இருக்கிற 20 மணி நேரத்துக்கு அந்த 20 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் மறுபடியும் பார்ப்பேன். அது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஆண்ட்ரிய. தட் இஸ் ஆண்ட்ரி த பிளேயர். ஆண்ட்ரி த பண்டிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக பேசுவான் ஒரு சில விஷயங்கள். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, என்னால பண்ண முடியுது ஏன் இன்னொருத்தனால பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எப்பயுமே கேட்பான். எனக்கு வந்து அவன் கியோக்கரஸ் சிச்சுவேஷன்ல அந்த மெரினோக்கு போட்டதும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. அவன் எதிர்பார்க்கறது நம்மளுக்கு when Gyökeres is not a youngster, ஒரு 27 வயசு பிளேயர். அவன் எந்த மாதிரி லீக்ல விளையாடினா, அவனுடைய கேம் பிளே என்ன, அவனுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு காம் போட்டு ஃபேன்ஸா பார்த்தா நம்மளுக்கு தெரியும். 27 வயசுல அவன் டச் மாற போது கிடையாது, அவன் டச் ஹெவி தான், அது மாற போது கிடையாது எப்பயுமே. இவன் வந்துட்டு எலிட் பிராக்கெட்ல இருக்கிற ஒரு ஹாலண்டோ இல்லாட்டி ஒரு இசக், ஒரு எம்பாப்பே அந்த மாதிரியான பிராக்கெட்ல இருக்கிறவங்களால பண்ண முடிஞ்சத அந்த பிராக்கெட்ல இல்லன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச கியோக்கரஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதே எனக்கு ஒரு மிஸ் மேட்சா இருந்துச்சு. அவன் கோல் போடுவான், ஆனா அவனுடைய விதத்தை தான் அவன் கோல் போடுவான். அவனால வந்து இது பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த பாஸோடைய அந்த பாஸ் அந்த மாதிரி ஓடுறதுக்கு வந்து ஈஸியா ஆக்கலங்கிற ஒரு விஷயத்த டிஸ்கவுண்ட் பண்ணின மாதிரி இருந்துச்சு எனக்கு.
லைக் ஒரு இப்போ நம்ம அது வந்து ஒரு ஓசில இருந்ததுன்னா பாஸ் வேற மாதிரி போயிருக்கும். அவன் போட்ட பாஸ் அந்த மாதிரில விச் வாஸ் டேக்கிங் கியோக்கரஸ் அவே. அவன் அந்த மாதிரி தான் பண்ணினான். ஒரு சில பேர் இதுதான் அவன் வந்துட்டு போர்ச்சுகல்ல பண்ணினான், போர்ச்சுகல்ல பண்ண முடிஞ்சது ஏன் இங்க பண்ண முடியலன்னு. இவன் கிட்ட பால் வந்தோடனே எவ்வளவு ஃபாஸ்டா வந்தானுங்க அந்த பில்பாவ் டிஃபெண்டர்ஸ். அதை பத்தி யாருமே பேசல. ஸோ உன்னுடைய தாட்ஸ் ஆன் தட் கான்ட்ரவர்சி? அது வந்து எனக்கு கான்ட்ரவர்சி விட நான் கியோக்கரஸா இருந்தா அந்த வீடியோ பார்த்தேன்னா எனக்கு வந்து நான் அது லைக் ஒரு கிரிட்டிசிசமா தான் எடுத்திருப்பேன். எப்படின்னா ஒரு ப்ரோக்ரெசிவ் கிரிட்டிசிசமா. ஐ எம் ஹாப்பி தட் அ லெஜெண்ட் இஸ் கிரிட்டிசைசிங் மீ. ஐ வில் லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். அப்படிதான் கியோக்கரஸே எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது அவன் பார்த்தானா. பட் ஒரு ஃபேனா பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஹார்ஷா படும். ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, கியோக்கரஸ் கடந்த 2-3 வருஷமா விளையாடினது ஸ்போர்ட்டிங் லிஸ்பனோட. அதுவும் ஒரு லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூரோப் டியர் படி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின், 6-7 தாண்டி தான் இட்டாலி, பிரான்ஸ் தாண்டி கூட அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகல் லீக் வருது. ஸோ அந்த அந்த லெவல்ல இருந்து பிரீமியர் லீக் வந்து ஆல்ரெடி இஸ் பெர்ஃபார்மிங் வெல். 4 கேம்ஸ்ல he has 3 கோல்ஸ் ஆல்ரெடி. ஒவ்வொரு கேமா நல்லா ஆக்சுவலா இம்ப்ரூவ்மென்ட் நல்லா எவிடென்ட்டா தெரியுது. எஸ், மேபி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கலாம். ஒரு பெரிய டீம்ஸ் கூட அவன் மேபி அதுவும் பெரிய டீம்ஸோட அவன் அவே தான் ஆடி இருக்கான். போத் லிவர்பூல், மேன் யுனைட்டட்ல அவே தான் ஆடி இருக்கான். வெரி குட். சோ ஒரு தடவை அவனோட லைக் ஒரு ஃபுல்லி எப்படி நம்ம அவனை லைக் டிசைட் பண்ண முடியும்னா how his performances against Man City, how he's performing against not against Haaland head to head but more like against the defenders in the Man City defensersோட. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹார்ஷா தெரிஞ்சது. அதுவும் அவர் வந்து லைக் குத்தி காமிக்கிறது. சம்டைம்ஸ் ஆண்ட்ரி என்னன்னா நெட்பிக்கும் சொல்லுவோம்ல, ஈவன் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் அப்படியே குத்தி காமிப்பாரு. அது வந்து இந்த புதுசா வந்த பிளேயருக்கு மேபி அவர் மேபி லைக் எஸ்ஏக்கு பண்ணா I might accept that maybe because Eze is a proven Premier League player. But கியோக்கரேஸ்க்கு பண்றது வெரி லைக் ஹார்ஷா தோணுது. அப்புறம் இன்னொன்னு, கியோக்கரேஸ் இஸ் a completely different type of striker. அவன் வந்து அதுதான் இல்ல நம்ம வந்து அவன் வாங்குறப்ப நம்ம வந்து அவன் எலிட் பிராக்கெட் இசாக்லனா பரவாயில்ல, நம்ம வந்து யோக்கரஸ் வச்சுட்டு ஓட்டிக்கலாம். இல்லாட்டி அவன் வந்து யோக்கரஸ் வந்து ஹாலண்ட்ல அப்படியெல்லாம் நம்ம இன்னைக்குமே யோசிக்கவும் இல்லை, நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் இல்லை. பெஸ்ட் வந்து இயன் ரைட் தான் சொன்னாரு ஐ திங்க் இந்த வீக்கெண்ட் கேம்ல. கியோக்கரேஸ் இஸ் a striker who expects service from you. You have to give him the assists and he will get you the goals. And he is not someone who can solo win you the game. They have bought him to cover that missing goals. And the easy goal எல்லாம் நம்ம 2-3 வருஷமா விட்டுட்டு இருக்கிறோமே, அதை போடுறதுக்கு தான் அவனை வாங்கியிருக்கோம். ஸோ அதான் ஆண்ட்ரி புரிஞ்சுக்கோ தலைவரே. இல்ல அதான் சொல்றேனே, எனக்கு வந்து ஒரு சில நேரத்துல நான் நிறைய கோச்சிங் இன்ஸ்டன்ட்லயும் நான் பார்த்திருக்கேன். இது சிம்பிள், இது உனக்கு புரியுது, ஆனா ஏன் பண்ண மாட்டேற அப்படிமா. எனக்கு அதுதான் தலைவா, நீ வந்து உனக்கு அது சிம்பிளா இருந்ததுனால தான் நாங்க ஒன்னு அப்படி தெய்வமா பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து வேற எல்லாராலையும் பண்ண முடியாது நீ பண்றது. அதனாலதான் வந்து ஒரு இவ்வளவு வருஷம் பிரீமியர் லீக்ல ஸ்ட்ரைக்கர் யாரு போட போறேன்னு கேட்டா ஆண்ட்ரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ஃபுல்லாம் டீம்ல போயிட்டு கேக்குறாங்க உன்னுடைய ஃபேவரட் பிளேயர்னு கேட்டா டீம் ஃபுல்லா ஆண்ட்ரிங்குது. அதுக்கான ரீசன் வந்துட்டு நீ தனியா நிக்கிற. நீனு அந்த ஒரு கிராஃப் போட்டாங்கன்னா, அன்னைக்கு ஒரு கிராஃப் வந்துச்சு, ஹை ஐக்யூ அண்ட் ஹை டெஸ்டோஸ்டெரான், ஒருத்தவங்க தனியா அது ஆண்ட்ரி. அந்த மாதிரி நீ வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சாதாரண ஜீவன்களையும் ஒன்ன மாதிரியே ஆடணும்னு எதிர்பார்த்தேன்னா அது முடியாது தலைவா. அதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு அவனோட ஏதோ ஒரு கோச்சிங், ஐ திங்க் யுஎஸ் கோச்சிங்கோ ஏதோ, அவன் வந்து மேசன் ஒரு பிளேயர், மான்ட்ரியல் சிஎஃப் தான் எங்களை தான் பண்ணுவான். மேசனை புடிச்சு பாஸ் அண்ட் கோ அப்படி. ஐயோ. பட் யா ஐ மீன் அவனுக்கு அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டெம்பரமெண்ட் இருந்ததா எனக்கு தெரியல. பெல்ஜியம்ல கூட அவன் ஒரு ட்ரெயினர், அவன் வந்து லுக்காக்குவ எப்படி லீத்தல் பினிஷர் ஆக்கணும் அப்படிங்கறது தான் பெல்ஜியம்ல அவனுக்கு பெரிய இது. ஆனா அவன் வந்து ஒரு டீமை மேனேஜ் பண்ணி இந்த எப்படி பிளேயர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் கோயிங் இஃப் ஹி கேன் டு தட். சோ நல்ல ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா இருப்பான் ஆண்ட்ரி. லைக் ஒரு மேனேஜரை சேலஞ்ச் பண்ற மாதிரி, உன் பிளேயர்ஸை சேலஞ்ச் பண்ற மாதிரி. ஆனா அந்த மேனேஜர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அது வந்து லைக் ஹீஸ் சோ குட் தட் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் பாசிபிள். அகைன் இது வந்து ஆண்ட்ரி ஸ்லாண்டர் கிடையாது, எல்லாருமே ஆண்ட்ரியோட பரம ரசிகன் தான். எனக்கு எல்லாம் பின்னாடி ஒரு போட்டோ வேற ஆண்ட்ரி ஸ்பர்ஸோட செலிப்ரேட் பண்ற போட்டோ எல்லாம் நான் பின்னாடி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து தெய்வம் மாதிரி ஆண்ட்ரி. பட் ஆனா
இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ஒரு ஃபேனா பாக்குறப்ப கொஞ்சம் ஹார்ஷா அன்ஃபேரா இருந்துச்சு. அதனாலதான் இது மெயினா, ஏன்னா அகைன் இது வந்து நம்ம ஃபேன் பேஸ் வந்து எடுத்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஏன் கியோக்கரஸ் வாங்கினோம், ஏன் வந்து நம்ம போயிட்டு இசாக்கு ஏன் 150 மில்லியன் பிட் பண்ணல, ஏன் செஸ்கோ ஓட்டோம், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வர வர இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் அகைன் இப்படி யாரோ பேசப்போ ஆண்ட்ரியே சொல்லிட்டாரு, அவனால பண்ண முடியலையே, ஆண்ட்ரி சொன்னா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துடுறோம், சர்க்கிள் பண்ணிட்டு அங்க வந்துருவோம் கடைசியில. சோ அதுதான் வந்து ஒரு மெயினான வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. அதனால தான் நான் மெயினா அட்ரஸ் பண்ண பார்த்தேன். பட் அகைன் செகண்ட் ஹாஃப்ல our கேம் இம்ப்ரூவ்ட் a lot. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு the way in which we approach the game was like switch நிறைய பண்ண ஆரம்பிச்சோம். which meant that நம்மளுக்கு வந்து நோனியோட விளையாடுறவ அந்த லெஃப்ட் பேக் வந்து நோனி ரின்ஸ் பண்ணிட்டே இருந்தான் ஃபுல்லா. ஸோ அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா நோனியால ஃபினிஷ் பண்ண முடியல. பட் அகைன் நம்ம ஸ்விட்ச் பண்ணதுல அவங்களுடைய பிளாக் எந்த சைட் போகணுங்கிறதுல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆனாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா மார்டினெல்லி அண்ட் ட்ரொசார்ட் வந்ததுல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. 2 பேருமே சென்டர்ல ஓடினாங்க. ஒரு விஷயம் நம்ம பாக்குறது வந்து பரத், நான் அவங்ககிட்டயும் மறுபடியும் கேக்குறேன், மார்டினெல்லியை மிஸ் ப்ரொஃபைல் பண்ணிருக்கோமா? நிறைய பேர் புதுசா சென்டர் ஃபார்வர்டா அவன் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏதாச்சும் தாட்ஸ் உங்க 2 பேர்ட்டுமே கேக்குறேன். எனக்கு வந்து அது மிஸ் ப்ரொஃபைல்னு தோணல. அந்த பர்டிகுலர் கேமுக்கு அந்த டைமுக்கு மார்டினெல்லியோட சப்ஸ்டிடியூஷன் கேம் சேஞ்சிங் அதான் எனக்கு தோணுது. அது தேவைப்பட்டது அந்த கேமுக்கு. ஏன்னா 2 சைடு பிளேயர்ஸும் ரொம்ப ஃபெட்டிக்டு, அத்லெட்டிக்கோ ஈவன் மோர் ஃபெட்டிக்ட். ஏன்னா like they are playing like in front of their home fans and they are under a lot of pressure. So அத I think மார்டினெல்லியோட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டி அவனோட பேஸ், அதை வந்து அவன் அட்வான்டேஜா எடுத்துட்டு அவன் கோல் போட்டிருந்தான். அதான் எனக்கு தோணுது. அகெயின் his finishing was not up to the mark. லைக் ஜஸ்ட் லக்கிலே அது தட்டு உள்ள பட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல் கீப்பரை பட்டு. கொஞ்சம் வந்து காமெடியா தான் பிடிச்சா நேரா வந்து குணால் சீமன் காலில் அடிச்சா. பட் ஆனா அந்த ஆக்சுவலா நம்ம கொண்டு வந்தது அது வந்து சரி நல்ல மூவ். அது எனக்கு வந்து அந்த அந்த ரோல் தட் மார்டினெல்லி அண்ட் ட்ரொசார்ட் ஹேவ், அது வந்து நான் அரவிந்தோட பேசி நம்ம சொன்னா, இது வந்து அவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணும், இவங்க 2 பேர் வந்து வெளியே இருந்து வரணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. யார் வேணா எப்ப வேணா வரலாம் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஆனா ஒரு மார்டினெல்லிக்கோ ஒரு ட்ரொசார்டுக்கோ நம்ம கேம்ல விளையாடுறப்போ ரொம்ப யோசிக்க வேணாம், இந்த நேரத்துக்கு இது தேவை, அது உன்னால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணு. நீ வந்து ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்து நீ வந்து வித்த ஹோல்ட் பண்ணி இவனை பிடிச்சி இவனுக்காக நீ பேக் ட்ராக் பண்ணி இல்லாட்டி இங்க இருந்து 20 நிமிஷம் உனக்கு இருக்கு, நீ போய் என்ன பண்ணணுமோ ஜாலியா போய் பண்ணு. அந்த ஒரு நாட் ஓவர் திங்கிங் அந்த ஒரு செட் ஆகிறதுக்குள்ள இவங்க அது பண்ண வச்சது வந்து சூப்பரா இருந்துச்சு. 2 கோலுமே நல்ல கோல். ஆக்சுவலா 2மே வந்துட்டு நல்ல கோல். ஃபினிஷிங் எல்லாம் தாண்டி ஐடியா பிஹைண்ட் தோஸ் கோல்ஸ் வாஸ் ரியலி ரியலி குட். நம்ம வந்து எப்படி வந்து சென்டரை வெக்கேட் பண்ணோம், அவங்களை எப்படி வந்துட்டு பெக் பண்ணி விங்ல தான் பண்ண விட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோல் மார்டினெல்லி ஓடுனதா இருக்கட்டும், ட்ரொசார்ட் 2-3 பேர் பிடிச்சாங்க, ஒரு பால் அண்ட் we were through. நம்மளுக்கு சென்டர் ஃபுல்லா இருந்துச்சு. செகண்ட் கோல் ட்ரொசார்ட் கோலாவே இருக்கட்டும், மார்டினெல்லி கூட இருக்கிறப்ப ட்ரொசார்டுக்கு சென்டர்ல வரதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, அவனை சுத்தி வர யாருமே இல்ல வேற இல்ல. சோ அது வந்துட்டு பயங்கரமா நம்ம அட்வான்டேஜ்ல ஒர்க் ஆச்சு. அது அப்ப பரத் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மார்டினெல்லி செகண்ட் கோலுக்கு பண்ணினதை தான் அவன் வாரம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். 20 நிமிஷம் கொடுத்தா ஒருவேளை வாரம் பண்ணுவானோ என்னமோ யாருக்கு தெரியும். 90 நிமிஷம் கொடுக்கறதுக்கு பதிலா 20 நிமிஷம் கொடுத்தா வாரம் அதை கூட கொண்டு வரலாம். ஏன்னா ஃபார் ஷுர் லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அங்க வந்து நம்ம கோல் போடுறது தான், எஸ்பெஷலி இன் கேம் சேசிங் அ கோல், we need 1 goal, we need 2 goals. அதுதான் கிரிட்டிக்கல் மோமெண்ட். அப்ப வந்து இந்த ரிஜிட் டாக்டிக்ஸை வச்சுட்டு நீ இங்கதான் இருக்கணும், நீ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. சோ அந்த மோமெண்ட்ல இட்ஸ் ஜஸ்ட் மோர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கேஆஸ். நீயும் போய் ஏதாவது பண்ணு, நெல்லி நீயும் போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு. பட் ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மோமெண்ட்ல குட் சப்ஸ்டிடியூஷன். கியோக்கரஸ் தூக்கி ட்ரொசார்ட உள்ள கொண்டுறது. ஏன்னா not that Gyökeres had a bad game. In my opinion, Gyökeres had a decent game. Could have been better. ஆமா. ஆனா அவனும் வந்து இப்போ டாப் பிசிக்கல் இது பெர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. அவனும் வந்து இந்த சீசன் முடிச்சு இப்ப வந்து ஃபுல்லா he is not yet up to speed, he is not yet hit form. அவன் ஃபார்ம்ல இருக்கிறச்ச மேபி வேற மாதிரி இருப்பான், ஷுவர். பட் இந்த மூமெண்ட்ல எனக்கு ட்ரொசார்ட் உள்ள வந்தது ஒரு சேஞ்ச். we have tried something for so far, now let us try something else, because also 60 நிமிஷமா இவங்களை வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் லாக் ஆகுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. ட்ரொசார்டுக்கு ஒரு ட்ரிக்கரி இருக்கு, மார்டினெல்லிக்கு ஒரு பேஸ் இருக்கு, ஜோக்கரஸும் டயர்ட் ஆகிறோம். ஓவரால் எனக்கு வேற இருக்கு நம்மளுக்கு. பிளஸ் ஆமா சிட்டி வேற இருக்கு, சும்மா கிடையாது. அதுக்கு நம்ம திருப்பி மறுபடியும் இந்த ஸ்டார்டர்ஸ் இல்லாம இவங்க தான் விளையாடணும். சோ சப்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்ததுல வந்து எனக்கு குறையே கிடையாது. You have to keep the weekend game in mind. இது நம்ம எவ்வளவோ வந்து கடந்த 2 வருஷத்துல நம்ம புலம்பி இருக்கோம்.
ஆர்டெட்டாஸ் கெட்டிங் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ராங் டைம்ல வராங்க. லிவர்பூல் மேட்ச்ல கூட நம்ம கடைசியில பேசுறது என்ன, எஸ்ஏ அண்ட் எல்லாம் இது முன்னாடி வந்து வந்திருக்கணும், 10 நிமிஷம் முன்னாடி இங்கே வந்திருக்கணும், வந்திருக்கணும், செமையா ஓடகார்டுமே. இருந்திருக்கும். அப்படி should give him 10 minutes more அப்படின்னு. பட் ஐ தாட் இன் திஸ் கேம் he got his substitutions bang on. சூப்பரா பண்ணா, கரெக்டா பண்ணா. அண்ட் அதுதான் கியோக்கரஸ் மெயின் ஸ்ட்ரைக் பரவாயில்ல, நீ வா, நீ உட்காரு, ம், நீ ம், வீக்கெண்ட் ஆடு, ம், ம். ட்ரொசாடோ உள்ள கூட்டம். அதெல்லாம் அந்த மாதிரி டெப்த் எல்லாம் நமக்கு இருந்ததே கிடையாது. அததான் சொல்லலாம்னு வந்தேன். நம்ம இருக்கச்ச யூஸ் திடீர்னு பண்றான். திரும்பி பார்த்து நம்மளால வந்து பெஞ்ச்ல இருந்து வந்து பட்லர் ஒடிஜியா இல்லாட்டி ஆண்ட்ரே ஹரிமான் ஒன்னு வர போறானான்னு யோசிச்சதுல இருந்து ஆமா. ஓகே ட்ரொசாடு வரான், மார்டினெல்லி வராங்கிறது இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். லைக் ஆக்சுவலா நம்மளால இதுதான் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் பாசிபிளி வின் த கேம்ஸ் தட் we were not able to win last season. Absolutely. அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் எனக்கு. அது வந்து லைக் நம்ம வந்து எசேவை தூக்குறான், மடுவேக்கோ தூக்குறான், கியோக்கரஸ் தூக்குறாங்கிறப்போ பீப்புள் திங்க் தட் இந்த கேம்ல விட்டுட்டோம், இந்த கேம்ல ஓகே நம்மளுக்கு 0-0 டிரா ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சிட்டி கேம் மேல கான்சென்ட்ரேட் இல்ல, இந்த கேம் நம்ம வின் பண்ணணும். அந்த வின் பண்ற ஃபெசிலிட்டேட் பண்றது இவங்க 2 பேர் உள்ள இருந்து வருது. அது நம்மளுக்கு போன சீசனோ முந்தின சீசனோ இல்ல. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம மைண்ட்ஃபுல்லாவும் இருக்கணும். நம்மளுக்கு சாக்கா விளையாடுவானான்னு தெரியாது, நம்மளுக்கு வந்து அடுத்த மேட்ச்ல வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியாது, இருக்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கர் தான், ஹெவர்ட்ஸ் வரமாட்டானு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ உன் பிளேயரையும் ப்ரெசர்வ். எனக்கு வந்துட்டு டிம்பர் சப் ஆஃப் பண்ணாதது எனக்கு ரொம்ப பெரிய கவலையா இருந்துச்சு. ஏன் டிம்பர் இவ்வளவு நேரம் கண்டினியூஸா விளையாடிட்டு ஏன் இவ்வளவு நேரம் விளையாடுறான்னு. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுனால டிம்பர் 90 மினிட்ஸ் ஃபுல்லா ஆட வேண்டியதா போச்சு, ஒயிட்டும் இல்ல உள்ளுக்குள்ள. ப்ராபப்ளி நம்ம சிட்டி கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்ட்வேல் கேமுக்கு டிம்பர் அந்த சைட்லயே இருக்க மாட்டான், ஃபுல் ரெஸ்ட் கிடைச்சிடும் அவனுக்கு. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராபப்ளி ஜாஷ் நிக்கல்ஸ் எவனாச்சும் ஆடுவான்னு நினைக்கிறேன். சோ இதுதான் நம்மளுடைய இது கேம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா, பரத் யூ கேன் ஆல்சோ ஆட் ஆன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லா நம்ம வந்து வெதர் பண்ணோம் மொத்தமா. இந்த வெதரிங் தி ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அட்டாக், அவங்களுடைய பிசிக்காலிட்டி எல்லாத்தையுமே வெதர் பண்ணி அவங்க பக்கா கேம் பிளே விளையாடினாங்க. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸ்பானிஷ் டீம்ஸ் டெக்னிக்கலா விளையாடுவாங்க, ஸ்பானிஷ் டீம்ஸ் வந்துட்டு பிரேக் பண்றது கஷ்டம், அதை என்னைக்குமே ஒரு பிரச்சனையா சொல்லுவாங்க. அது ரொம்ப எவிடென்ட்டா நம்ம வந்து மட்ரிடுக்கோ பார்சலோனாக்கோ இல்ல அத்லெட்டிக்கோ பத்தி நம்மளுக்கு தெரியும். பட் மட்ரிடோ பார்சலோனோ அப்படி விளையாடி நம்ம பார்க்க மாட்டோம். பில்பாவ் அப்படி விளையாடி பாக்குறப்பதான் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த டெக்னிக்கல் அபிலிட்டி வந்துட்டு யூ நீட் நாட் பி த 1 or 2 டீம் இன் தட் லீக். நீ 4th or 5th இருந்தா கூட உனக்கு அந்த லெவல் ஆஃப் டெக்னிக்கல் பாஸ் எல்லாம் நறுக்கு நடிக்கிறானுங்க. பாசிங் எங்கேயோ போகுது பாஸ், நம்ம அதை பார்க்க தான் முடியுது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய விஷயத்த வந்துட்டு நல்லா எங்கெல்லாம் அடி வாங்கணுமோ அதை வாங்கி பிசிக்காலிட்டியை ரைட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு கரெக்டான சப்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வந்து வின் பண்ணோம். எனிதிங் டு ஆட் ஆன் டு தட் பரத் க்ளோஸ் பண்றது. ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரூத்லெஸ் செகண்ட் ஹாஃப் ப்ரோ. ப்ராப்பர். சம்மரைஸ் பண்ணனும்னா we are going to win games like this. இது வந்து இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுல பிரயோஜனமே, கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. நம்பர் 1 கம்ப்ளைண்ட் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. வாட்ச் லுக் அட் தி பிகர் பிக்சர் தான் நான் சொல்லுவேன். நம்ம கிட்ட ஒரு ஸ்குவாட் இருக்கிறது அதுக்கு தான், அதை வச்சுதான் நம்ம விளையாடுறோம், அதுக்காக தான் இது பண்றோம். ஸோ வெரி வெல் சம்ட் அப் பரத். ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரூத்லெஸ் செகண்ட் ஹாஃப்ங்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கேமோட ரிவ்யூ. அண்ட் இந்த மித்து நரேட்டிவ் இதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேசணும் இந்த எபிசோட்ல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுங்க. டக்குன்னு பிளேயர் ரேட்டிங்ஸ் முடிச்சிருவோம். நிக்கில், ராயா. பெருசா ஒன்னும் வேலை இல்லை இந்த கேம்ல. என்ன வேலை இருந்ததோ கரெக்டா பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் இந்த டிராயா வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது பெருசா நடக்கல. நார்மலி அவன் ஒரு 2-3 லாங் பால் அடிப்பான் விங்ஸுக்கு இல்ல ஸ்ட்ரைக்கருக்கு, அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இல்ல சில டைம்ல வந்து அந்த பாலை அர்ஜென்ட்டா கேதர் பண்ணிட்டு கரெக்டா அந்த லைனை ஒரு டயகனல புடிச்சு ஹில் ஃபைண்ட் அ ரிலீஸ் பால். அதெல்லாம் ஒன்றும் பெருசா பார்க்கல. பட் ஆஸ் ஆல்வேஸ் சாலிட் கேம். அண்ட் என்ன 4th கிளீன் ஷீட் இன் 5 கேம்ஸ், எப்படி கூட சொல்ல முடியும்? Yeah, absolutely. Yeah. So எவ்வளவு 7 on 10? Yeah, 7 on 10 is sounds good. Correct. பரத், கேலஃபியோரி அவருடைய பொசிஷன் என்ன? அவருடைய பொசிஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? அவருக்கு என்னமே ரோமிங் தான் ப்ரோ பொசிஷன். இங்க வேணா இருப்பான். ரோமிங் பிளேயர்னு போட்டுருவோம். கேலஃபியோரி ஐ வுட் சே 7 தான் ப்ரோ. ஐ திங்க் டிஃபென்சிவ்லி he was very good, but still அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வித் எஸ்ஏ இன்னும் வரலன்னு எனக்கு தோணுது. அவரு இன்னும் சிலப்ப ஸ்ட்ரைக்கர் ரோல்ல போறாரு, சிலப்ப ரைட் விங்ல போய் என்னென்னமோ பண்றான். ஸோ ஒரு ஃப்ரீ ரோல் அவனுக்கு இருக்குது. ஸோ பட் ஸ்டில் ஐ ஹோப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வித் எஸ்ஏ ஜெல் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா
பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. Yeah, 7 or 10 is fair. And இவனுக்கும் எஸ்ஏக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இவன் ஹின்கேப்பியை விளையாடினானா, எப்படி ஹின்கேப்பியை லெஃப்ட் பேக் விளையாடினானா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு அது பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் டூ. விளையாடின 4 நிமிஷமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, சூப்பரா சில்லறையை செதற விட்டுறதுங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அது வந்து மாறப்போவது கிடையாது. அடுத்தது வந்து கேப்ரியல் அகேன் ஆஸ் யூஷுவல். அவன் என்ன பண்ணணுமோ அதை சாலிடா வாரம் எந்த ஒரு இதுவே இல்லாம அவன் வந்து என்னைக்குமே வந்துட்டு நான் தான் பெஸ்ட்ங்கிற ஒரு இதை வந்துட்டு பேசுறதே கிடையாது. ஆனா அது வந்து செயல்ல காட்டக்கூடிய ஒரு ஆளு. நோ டிஃபரன்ஸ் இன் திஸ் கேம். சாலிட் கேம். அவன்கிட்ட இருந்து 7.5. அவங்க கிட்ட இருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் இவன் தான் பார்த்துன்னு இருந்தான். 7.5 on 10 for Gabriel. நிக்கில் விக்டர் மஸ்குவேரான்னு வருது அவன் என்னுடைய நான் கான்செப்ட் ஆர்டிஸ்ட் சொல்றேன், சாரி, கிறிஸ்டன் மஸ்குவேரா. வாட் a signing, what a signing. அதாவது நம்ம அதாவது போட்டுதானே அட்டோன்மெண்ட் ஃபார் வேலன்சியா சின்ஸ் ஃபார் செல்லிங் கேப்ரியல் இல்ல முஸ்தாஃபி 35 மில்லியனுக்கு வித்ததுக்கு பாவம் மன்னிப்பு. இல்ல நம்ம முன்னாடி பேசுறோம்ல, அதாவது போன வருஷம் சாக்கா, ஹேவர்ட்ஸ், ஓடகார்ட் இல்லைன்னா நம்ம திணறுவோம் அப்படின்னு. Just think about it. Last 2 years, the games that we have performed the worst at times, the run of games, 3 games when we've lost and we've drawn, has been when a Saliba or a Gabriel has not been there. இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து பாதி கேம் சலீபா இல்ல. அத பத்தி நம்ம அண்ட் என்னன்னா இந்த கேம் ஐயோ சலீபா இல்ல, நம்ம வந்து என்ன பண்ண, நம்மளுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்து அவன் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் த லிவர்பூல் கேம், லிவர்பூல், ஃபாரஸ்ட், இது 3 கேம் கண்டினியூஸா ஆடி இருக்கான். 3 கேம்லயும் ஒரு தப்பு பண்ணாம, ஒரு அன்பேஸ்டா இல்லாம, ஐயோ புது லீகா, புது ஆட்களா, புது மேனேஜர், புது கோச்சிங், எதுவுமே அன்பேஸ்டா இருந்து நான் பாட்டுக்கு இறங்குறேன், என் வேலையை டாப் லெவல்ல பண்றேன் அண்ட் கெட் ஆன் வித் லைஃப். அவ்வளவுதான். சூப்பர். 100% ஐ ரேட் ஹிம் ஃபார் கிவன் இந்த கான்டெக்ட்ல. நான் வந்து அவனுக்கு 8.5 கொடுக்குறேன். அதாவது கேப்ரியலை விட பெட்டர்னு. ஏன்னா அவன் குழந்தை. கேப்ரியல் வந்து வெட்டரன் and they are performing equally. எனக்கு சூப்பர் சைனிங். அதான் போட்டுருந்தாங்க, இது biggest best value signing that Arsenal made, eclipsing the 25 million that we paid for Saliba, which eclipsed the 27 million we paid for Gabriel. நான் அதான் எப்பயுமே சொல்லுவேன், ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பை லக் ஆர் பை ஸ்கவுட்டிங் ஆர் வாட் எவர் இட் மைட் பி, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற டிஃபென்சிவ் யூனிட் வந்துட்டு ரொம்ப கம்மி காசு செலவு தான் நம்ம பண்ணி தான் நம்ம அந்த டிஃபென்சிவ் யூனிட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு 8 பேர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லிட்டரலி இந்த 8 பேர் வெளி மார்க்கெட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம்னா அதோட எக்ஸ்பென்ஸே வேற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த 8 பேர் வந்து ஒரு நல்ல நம்ம எங்க போக்கஸ் பண்ணணும்ங்கிறத யோசிச்சு கரெக்டா பண்ணி அது கரெக்டா கொண்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து இதே நம்ம வந்து அட்டாக்லயும் ஏர்லியரா அப்ளை பண்ணியிருந்தோம்னா வேற மாதிரி இது இருக்கும் சிச்சுவேஷன் தான் எனக்கு எப்பயுமே தோணும். அது ஒரு நம்ம விட்ட ஒரு விஷயம். பட் இப்ப அதை பத்தி பேசி பிரச்சனை இல்லை. ஐ வுட் அக்செப்ட் மஸ்குவேரா சாலிட். ஐம் லைக் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் மோர் ஆஃப் ஹிம். அது வந்து ரொம்ப 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 நல்ல சைனிங். பெர்ட்டா ஹேட்ஸ் ஆஃப், அதுதான் சொல்லணும். அண்ட் அதான் பெர்ட்டா வந்து அதான் ஒரு எஸ்ஏ இல்ல கியாக்கரஸ் எல்லாம் தெரிஞ்ச பிளேயர்ஸ், அவங்க நல்ல பிளேயர்ஸ்ன்னு தெரியும். அவங்க யாருமே வந்து கூப்பிட்டு எஸ்ஏ சம பிளேயர் தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். ஷூர், அவனை வந்து ஆர்சனல் கொண்டு வரதுல டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் பெர்ட்டாக்கு இருக்கு. ஆனா இதுவும் பெர்ட்டாவோட செம்ம ஒரு ஸ்கில் செட். அந்த லாலிகாவை உரிச்சு படிச்சிருக்கான். எல்லாமே தெரியும் அவனுக்கு லாலிகாவை பத்தி. அந்த நாலேஜ் அவன் யூஸ் பண்றான் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து அது செம்மையா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரு நம்ம அவன் பிரசிலியன் சொல்லிட்டு அவன் மார்க்கினியோஸ கொண்டு வந்தான். கிரைம் அதெல்லாம் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். கிரைம், கிரிமினல் ரெக்கார்ட் அதெல்லாம். 8.5 is valid. பரத், Timber also 8 out of 10 தான் bro. அவர் first half he was the actually most forward going player. The first half போய் பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ். ஆமா. and also Timber போன சீசன் விட நீங்க பாத்தீங்கன்னா அவனோட டிஃபென்சிவ் மேபி போன சீசன் அந்த ஸ்டில் அந்த இன்ஜரியில இருந்து ரிகவர் ஆயிட்டு இருந்த பிளான் நினைக்கிறேன். அதனால டிஃபென்சிவா அவர் ஸ்டில் தெரியல. பட் again he is showing very again I think he was like 42 million or something we signed for him. Easily 80 million, 90 million. 35 தான். அதோட கம்மின்னு நினைக்கிறேன். And like I can't believe that he had an ACL injury 1 year ago. Yes. அப்பா you know நான் இருக்கு மரத்தை தட்டி தள்ளுறேன் நானு. ஐயோ
ஆனா நிஜமாவே ஆஹ், எதுவுமே வந்து மிஸ் பண்ணாத ஒரு ஒரு பிளேயர். அண்ட் எனக்கு வந்து நிறைய ஐம் அ பிக் பென் ஒயிட் ஃபேன், லைக் ம், ஒன் ஆஃப் மை ம், ம், ஃபேவரட் ம், கேரக்டர்ஸ் இன் த ம், டீம். ம். Yeah. ஆனா அவனை வந்து கன்சிஸ்டன்டா பெஞ்ச் பண்ற நிலைமையில ஒருத்தன் இருக்காங்கிறது எனக்கு வந்து சமத்ரில். அது நம்ம பென்வைட்டை நம்ம உடைச்சிட்டோம், அது வேற விஷயம். வி broke him. அவனை வந்து நம்ம இன்னும் ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி வச்சுதான் கொண்டு வர முடியும். அவன் 2 மேட்சுக்கு மேல பெஞ்சில கூட இருக்க மாட்டான் பாவம். எப்படி ஆனா அதுதான், பொறுமையா. எப்படியாச்சும் அவனை போர்ச்சுகல் கேம் கூட்ட வந்துட்டோம்னா போறேன் எனக்கு. அது இல்லாட்டி ஜாஷ் ம். நிக்கோல்ஸ் கூட ஆட வைக்கலாம். டிம்பர் வந்து சிட்டி வரைக்கும் ஆட வச்சுட்டு. ஸோ பரத், டிம்பர் எவ்வளவு 8 on 10? 8 on 10. சூப்பர். ஓகே. ஸோ அடுத்தது நான் ஜுபிமெண்டி எடுத்துக்கிறேன். ஜுபிமெண்டி நாட் அ கிரேட் கேம். அவன் வந்து பிசிக்கலி பயங்கரமா அடிச்சிட்டானுங்க அவனை வச்சுட்டு. அவன் டேர்ன் பண்றதுக்குள்ள வந்து ஒருத்தன் வந்து எகிரி மிதிக்கிறான் வந்து வந்துட்டு. அது வந்து வந்து சோசிடாட் கனெக்ஷன் வச்சுட்டு பயங்கர உக்ரமா ஆடினானுங்க எல்லாரும் வச்சு ஜுபிமெண்டியை போட்டு. ஒரு கொஞ்சம் இன்னெஃபெக்டிவா தான் இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவன் எஃபெக்டிவா இல்ல. பட் இந்த கேமுக்கு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது பண்ண தேவைப்பட்டது. லைக் அந்த ரைட் பண்றது எல்லாமே தேவைப்பட்டது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா இருந்தாலும் அவனை தூக்கிட்டு நார்கார்டை கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு வகையில நல்லா தான் இருந்துச்சு. நார்கார்ட் வந்து ஈஸியா ஃபிட் ஆயிட்டான் சீம்லஸா. அந்த பிசிக்காலிட்டி அந்த டைம்ல வர்றதை அவன் ஈஸியா ரைட் பண்ணி எடுத்துட்டான். ஸோ ஜுபிமெண்டி ஐ வுட் சே லைக் 6.5 on 10. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்துட்டு ஜுபிமெண்டி வந்து இதுவா பண்ணல. மிக்கேல் மெரினோ, the enigma called மிக்கேல் மெரினோ. ஆமா, இவனும் ஃப்ரீ ரோல் தான் ப்ரோ. ஆமா, ஐ திங்க் மெரினோ அவனுக்கு ஃப்ரீ ரோல் கொடுத்துட்டாங்க. ஆனா அவருடைய ஸ்லோனஸ்க்கும் மூவ்மெண்ட்டுக்கும் அந்த ஃப்ரீ ரோலே லேபர்டா இருக்கு அவர் சுத்தி திருப்பி வரதுக்குள்ள. ஆமா, அதாவது அவன் வந்து டிசைட் he can the gap between him deciding what to do and him actually doing it நடுவுல ஒருத்தன் வந்து பூந்து பால் 4 எடுத்துருவான். விஷயம் நடந்துருந்தோம். யோசிச்சு ஆமா, நேத்து ஒரு இடத்துல திரும்புவான். அவன் இருக்கான், பால் வாங்கிட்டான். அவன் பக்கத்துல ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் அவன் ரைட்ல இருக்கான். எதுக்குன்னே தெரியல, ஒரு சுத்திட்டு திருப்பி ஒரு தடவை எடுத்துட்டு அதே மாதிரி பால இதெல்லாம் பண்ணவே தேவையில்லையடா நீ. எதுக்குடா ஒரு சுத்திர சக்திமான் மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம். நம்மால அது அந்த ஒரு சொல்றேன், அந்த எடிக்மான் சொல்றதுக்கான ரீசன் அதுதான். அவன் மிட்ஃபீல்டர். ஆனா அவன் மிட்ஃபீல்ட்ல விளையாடுறப்ப டே நீ நிஜமாவே மிட்ஃபீல்டர் தானான்னு கேட்க தோணும் உனக்கு. அந்த மாதிரி பண்ணுவான் ஒரு சில விஷயம் எல்லாம். ஸ்ட்ரைக்கர்ல போட்டா கோல் அடிச்சிடலாம் எப்படியோ, அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு மெரினோ எப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ராம்ஸ்டேல் எடுப்பேன். அதாவது நம்மளுக்கு ராம்ஸ்டேல் அவன் அந்த இன்டர்வியூல சொல்லி அதனாலதான் அவன் வேலை போச்சுன்னு அந்த நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது நான் 90 மினிட்ஸ் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்க, நான் வந்து சில டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், சில டைம் பண்ணாம இருப்பேன். எனக்கு வந்து மெரினோ அந்த மாதிரி தான். 90 மினிட்ஸ் அவன் வந்து செம்மையா ஆடுற பிளேயர் எனக்கு கிடையாது. 70 மினிட்ஸுக்கு அவன் காம்படென்டா டீசென்டா ஆடுவான். அப்புறம் ஒரு சில மோமெண்ட்ஸ்ல அவன் இருப்பான். அந்த சில மோமெண்ட்ஸ்ல அவன் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவான். அவன் எனக்கு அந்த மாதிரி பிளேயர் தான். வேற ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஒரு சாக்கா எடுக்கிறோமோ, ஒரு எஸ்ஏ எடுக்கிறோமோ, 90 மினிட்ஸ் ஆடுறாங்க, 90 மினிட்ஸ் அவங்க பிரில்லியண்டா இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மெரினோ அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. சோ எனக்கு அது பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சில மூமெண்ட்ஸ்ல, ஆனா எந்த மூமெண்ட்லயுமே அவன் வந்து ரொம்ப கேவலமா பால கிவ் அவே பண்ணி லூஸ் பொசஷன் பண்ணி, இல்ல ரொம்ப டிஃபென்சிவ் ஏரியால அவன் பால் he didn't lose. He only lost it in the final third. Dispossessed in the final third. அவனால எந்த டேஞ்சருமே நம்மளுக்கு கிரியேட் ஆகல. எக்ஸாக்ட்லி. யூனோ அந்த மாதிரி. சோ ஆல்வேஸ் அவன் ரிஸ்க் எடுத்தான். ஆனா எங்க நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த பொசிஷன்ஸ்ல எடுக்கிறது நல்லதுதான். அவங்க ஃபைனல் நம்ம டிஃபென்சிவ் தேர்ட்ல ரிஸ்க் எடுத்து அதுல ஃபெயில் ஆகி நம்ம கோல் கன்சீட் பண்றோம்னா அது ரொம்ப தட்ஸ் a very bad situation. இல்ல, அந்த மாதிரி such a very mature performance, again showing his age, showing his experience in the 26-27 years. நான் இந்த லீக்ல விளையாடி இருக்கேன், எனக்கு இந்த லீக்ல எப்படி விளையாட தெரியும் அப்படிங்கறது மெரினோ நேத்து காட்டணும். அதுதான் திரும்பி அவுட்ஸ்டாண்டிங்கே கிடையாது, ஆனா கொடுத்த வேலையை ஒழுங்கா டீசென்ட்டா பார்த்தா ஃபங்க்ஷனல் பேசிக் ஃபங்க்ஷனல். அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ நம்ம ரொம்ப ஈஸியா டிஸ்கவுண்ட் பண்றோம். நம்மளுக்கு என்ன 11 பேர் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், 11 பேர் இறங்கி இல்லங்க. அப்படி அதெல்லாம் வந்து அப்பப்போ ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் அமைகிற மேன் சிட்டி தான். Genuinely I feel அந்த iteration of Pep's team 11 out of 11 were superior players. கரெக்டா? நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரியிலயும் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்லயும் இல்ல. நம்ம அந்த மாதிரி ஸ்குவாட பில்ட் பண்ணல. லைக் we have to do what we do. அது ஏன் வந்துட்டு நம்ம ஏன் இன்னொரு டீம் மாதிரி ஆஸ்பயர் ஆகணும்? நமக்கு ரிசல்ட் வரணும் அந்த டீம் அளவுக்கு.
நம்ம ஏன் இது பிளேயிங் தப்பு அது கரெக்ட் கிடையாது. இல்ல இதுதான் இது இது we ஐ have திங்க் to do நம்மளுக்கு this. வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன்ஸாவே முன்னாடில இருந்தே ஒரு ஒரு அந்த ஸ்னாபி ரெப்யூட்டேஷன் வெங்கர் பீரியட்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்ம ஆடுற ஃபுட்பால் ஒன் டச் ஃபுட்பால் தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் ஃபுட்பால். மத்தபடி லோ பிளாக் போடுறவனெல்லாம் வந்து ஒரு மாதிரி கீழே பார்த்ததுல இருந்து அது எல்லாருமே அதை எதிர்பார்க்கறாங்க, which becomes a fodder again for everyone else outside. எல்லாருமே நம்மள பார்த்து நீங்க தானடா அப்ப அந்த காலத்துல சொன்னீங்க, அப்ப நீங்க இப்ப ஒன் டச் ஃபுட்பால் ஆடி பாஸ் பண்ணாதப்ப நாங்க உங்களை குறை சொல்லுவோங்கிற மாதிரி அது சுத்தி வந்து நிக்குது. இது ஆமா இவங்க நம்ம ஒரு அந்த வெங்கர் பீரியட்ல பார்த்துட்டு வந்தது. திங்ஸ் சேஞ்ச், Yeah. டைம்ஸ் சேஞ்ச். நம்ம வெங்கர் மாதிரி விளையாடணும்னா வெங்கரை கூட்டு வரலாம், எதுக்கு ஆட்டோட்டா வச்சிருக்கோம். ஆமா. ஏ கடைசியில வெங்கரால விளையாட முடியலங்க. அதுதான் அவருக்கே வெங்கர் பால் போயிடுச்சு. அதுதான் correct. Yeah. So, So yeah. யாரு மெரினோ 6.5. Very no, yeah, 6.7. I'll give 7. Decent. ஓகே. Good job. பரத் ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் Rice, I would say he grew into the game. First half, ஐயோ இவர் ரெட் கார்டு வரும்னு எனக்கு பயந்துட்டே இருந்தேன் bro. எனக்கு ரெட் கார்டு வருது, எப்ப வருதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா. But உண்மையிலேயே second half I feel like he bounced back very nice. சூப்பரா ஆடணும். சூப்பரா ஆடினா, like completely led the midfield. அந்த டர்ன் அவன் சேஞ்ச் பண்ணது ஃபுல் டீம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஆமா. மிரர் மாதிரி. I think first halfல எவனோ குரூப்ல சொல்லிட்டு இருந்தான் no one is playing progressive passes ன்ட்டு. second half ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டான். வேற எதுவுமே கிடையாதுங்க, ஒன்லி ப்ரோக்ரசிவ். So easily 7.5 out of 10. யா செகண்ட் ஹாஃப் ரிகவரியே சான்ஸே கிடையாது. சூப்பர் ரிகவரி செகண்ட் ஹாஃப் ரைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி எந்த நேரத்துல வேணா எனக்கு ரெக்கார்டு வருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டேய் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த பிசிக்காலிட்டி வந்து அவனும் எதிர்பார்த்தானு தெரியல, அந்த பிசிக்காலிட்டி இன்க்ரீஸ் ஆக அவனுமே கொஞ்சம் வந்து டிஸ்ரப்ட் ஆயிருந்தான். அந்த அவ்வளவு சீக்கிரம் எல்லோ கார்டு வந்தவரை ஐயோ என்னடா இவன் பண்றானே. ஏன்னா இவன் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த செகண்ட் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சம்டைம்ஸ் ரொம்ப ரேரான டைம்ஸ்ல எனக்கு அந்த ரேரான டைம் இந்த கேம்ல வந்துடுவா. ஏன்னா ஸ்பர்ஸோட அப்படிதான் வந்து போன சீசனோ முந்தின சீசனோ ஒரு அவன் பேர் என்னது யாருன்னு தெரியல, காலுக்கு நடுவில் வச்சு டங்குன்னு மிதிப்பான் ஒருத்தனை போட்டு. பென்னு கிடைக்கும் அவங்களுக்கு ஸ்பர்ஸ்க்கு. நம்ம வந்து 3-2 வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அந்த கேம். அந்த இவன் ஹவர்ட்ஸ் ஒரு பால் போடுவானே சாக்காக்கு, அதுல போட்டு. ஆமா. சோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஐயோ ஏதாச்சும் நடந்துட போறோம்னு. பட் அது அப்படியே மாத்தி டிசிப்ளின் 7.5 சாலிட் சூப்பரா விளையாடினா. நோனி நான் எடுத்துக்கிறேன். நோனி வந்து எனக்கு என்ன ஒரு பயம்னா, போன கேம் அவன் பேரை பாடினாங்க ஃபேன் பேஸ் ஃபுல்லா, அவன் கிளாப் பண்ணிட்டு போனான். நம்ம ஃபேன் பேஸை பத்தி தெரியும். இது வந்து எவ்வளவு நாள் அவனை வந்துட்டு எண்டு ப்ராடக்ட் வராம இருக்கிறது, எவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு ஒத்துக்க போறோங்கிறது, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எப்ப வேணா நம்ம வந்துட்டு ஓகே நீ என் ப்ராடக்ட் இல்லாத இல்லைன்னா உனக்கு நீ மறுபடியும் அதே செல்சி பிளேயரா இருக்க. எனக்கு ஒரு ஹோப் என்னன்னா, ஆர்டெட்டா இஸ் வெரி குட் வித் விங்கர்ஸ். ஸோ அதனால அவனை கோச் பண்ணிட்டு அவனை வந்து பெட்டர் பிளேயரா இருக்க முடியும்னு. பட் ஆனா இது வந்து இட் வில் ஹி ரன் த லெஃப்ட் பேக் ராக்கெட், அதெல்லாம் இல்லவே இல்லை. ரின்ஸ் பண்ணா வச்சவங்க லெஃப்ட் பேக்கை. பட் போக 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 ஐ வாண்ட் டு சி சம் என் ப்ராடக்ட் வித் இட். ஹி வுட் ஹவ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்லேயே நம்ம பேசிட்டு இருந்தோம், இன்னொரு லைக் டாலர் ஸ்ட்ரைக்கர் இருந்தா ப்ராபப்ளி ஹவர்ட்ஸ் இருந்தானா அவன் போட்ட கிராஸ் கோல் போட்டிருக்க முடியும் அப்படின்ட்டு. ஐ வாண்ட் டு சி ஹிம் டூயிங் மோர் ஆஃப் திஸ் அண்ட் இட் ரிசல்ட்டிங் இன் சம்திங் அட் தி எண்ட். ஏதாவது ஒரு கோலோ ஒரு அசிஸ்டோ ஒரு எண்ட்ல ரிசல்ட் ஆகணுங்கிறது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நமக்கு. ஸோ எனக்கு நோனி வந்து இந்த கேமுக்கு குறையெல்லாம் எதுவுமே கிடையாது. நோனி வந்து ரொம்ப நல்லா விளையாடினா. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னுமே நல்லா வச்சு அடிச்சு இது பண்ணோம். ஸோ ஐ வுட் சே நோனி 7/10. எனக்கு யாராவது சேலஞ்ச் பண்றீங்களா 7/10? இல்லையா? அப்படி இல்லைன்னா அப்படி என்னன்னா ஓகே. ஸோ நிக்கில் எஸ்ஏ I think I will give him a 6. He was a little less effective, less disappointing. First of all, நம்ம பேசின மாதிரியே பரத் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால் ஹார்ட்லி வென்ட் டு ஹிம். அவனுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மீறி இன்னும் கம்மியா போச்சு ஆக்சுவலா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆச்சு செகண்ட் பரவாயில்ல. ஹாஃப்ல இன்னும் கம்மியா போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த விங்ல விளையாடணுமா இல்ல இது விளையாடணுமா கிளியர்லி நம்மளுக்கு தெரியுது. அவன் இன்னும் நம்ம ஜெல் ஆகல, அவன் இன்னும் நம்மளோட பிலாசபியை ஃபுல்லா உள்ள ஏத்துக்கல, இல்ல அந்த கம்யூனிகேஷன் ஸ்டில் டெவலப்பிங் தான். அதாவது சாம்பியன்ஸ் லீக் நர்வ்ஸ் இருக்கும் bro. ஆமா ஷுவரா லைக் ட்ரீம் பண்ணாதது இல்ல இது வரைக்கும் அவனுக்கு, நாட் ஈவன் கம் க்ளோஸ். அண்ட் யா ஐ திங்க் வித் ஆர்சனல் இது ஐ திங்க் வி வில் சி டிஃப்ரெண்ட் level to Eze's game in the first UCL home game. எமிரேட்ஸ்ல நம்மளோட கிரௌடு 60,000 people singing his name and supporting himல அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் இந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக்குங்கிறது நான் பார்க்கணும். தட் இஸ் ஐ திங்க் ஒரு டெஃபினட்டா ஒரு பெட்டர் புட்டிங் ஹிம் இன் a better situation தென் இது.
நம்ம பங்காளி ஒலிம்பியாக்கோஸோட தான் இருக்குது. ஆமா அதான் So, இந்த மேட்ச், அதாவது நம்ம கலெக்டிவா இருந்த கான்பிடன்ஸ் இந்த மேட்ச் மேல அடுத்த மேட்ச் மேல இருக்கணும். absolutely. You Yeah. know, So, அதுதான் எஸ்ஏ எவ்வளவு கொடுக்குற? 6-ஆ? 6 6.5 கொடுக்கலாம் ஐயா. பரவாயில்ல போறோம். அடுத்த லெட் him earn it. I like this. Okay. பரத், last Gyökeres. Gyökeres, I think நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ப்ரோ. He worked hard. I think he was unlucky. Maybe he could have had one goal னு எனக்கு தோணுது. But again, the service to him was not good in the first half. And second halfல first 15 minutes, like I think our wingers were trying more than getting our striker again. So I would give him a 7 on 10. ஓகே, பர்ஃபெக்ட். 7 on 10 இஸ் குட். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் ஹலோ கேம் பாஷா ரிவ்யூ. பாய், நம்ம ஃபினிஷர்ஸ் இல்ல அதுக்கு தான் வரேன் அடுத்தது. ஸோ இப்போ இல்ல நம்ம வந்துட்டு ஃபினிஷர்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்க வேணாம். அதுதான் சப்ஸ் சொல்ல வர இரியா சப்ஸ். யோ, யோ. அடுத்து நமக்கு வரது வந்து சப்ஸ். நம்ம சப்ஸை பத்தி பேசினதுதான் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோல் போட்டவங்க 2 பேருமே வந்தாங்க. அதனால நான் ட்வீட் போட்ட கூட சூப்பர் சப்ஸ் தான் நம்ம கோல் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். சூப்பர் சப்ஸ் வந்தது வந்துட்டு ட்ரொசார்டு, மார்டினெல்லி, வேற நார்கார்டு வந்தான். வேற யார் சப்ஸ் வந்தாங்க நமக்கு? கடைசி 2-3 நிமிஷத்துக்கு ஹின்கேப்பியே வந்தோம். இன்கேப்பியா வந்தான். 4 பேர் தான் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலா 5வது ஆள் நம்ம யூஸும் பண்ணல. ஐ தாட் லைக் சம்மோன் வுட் கம் இன் ஃபார் டிம்பர் லைக் ஐ செட், பட் வரல. ஸோ சூப்பர் சப்ஸ் ஃபினிஷர்ஸ்ங்கிற கான்செப்ட். நிக்கில், ஓகே ஃபர்ஸ்ட் ரேட்டிங் கொடுத்துரு. நிக்கில் நீ மார்டினெல்லி கொடுத்துரு, பரத் நீ ட்ரொசார்டு கொடுத்துரு. So I think for Martinelli, அதான் அவன் கடைசியில ஒரு கோல் போட்டான், ஒரு அசிஸ்ட் போட்டான். அவன் அசிஸ்ட் போட்டதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அவன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பண்ணிட்டான். அவன் பண்ணவனுக்கு நான் வந்து 8க்கு கம்மியா கொடுக்க முடியாது, அது அநியாயம். இது ஃபுல்லா வருஷத்துக்கு ஃபுல்லா நம்ம புறம்போம் அவன் வேஸ்ட், அவன் பண்ணலன்னு. ஆனா அவன் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மொமெண்ட்ல அப்ரிஷியேட் பண்ணும் ஃபார் ஷுர். ஸோ ஐ வில் கிவ் him an 8 on 10. யா, பரத், ட்ரொசார்ட். Trossard, I would say he's the Arshavin of this Arsenal squad era. குட் Easily. குட். அப்புறம் இன்னொரு ஸ்டாட் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஐ திங்க் சின்ஸ் he joined the club in 2023 நினைக்கிறேன். After Saka, he has the highest goals and 52 assists GA. of any. நம்ம போன Yeah. மேட்ச்ல தான் ஆமா 50 GA பேசியிருந்தோம். இந்த I மேட்ச் mean, அடுத்த மேட்ச்க்கு அந்த 52 மாதிரி GA. and already this season he has 1 goal 2 assists. இதுக்கு மேல ஒரு சப்னால என்னதான் பண்ண தேவை? 14 goal contributions as an assist. 10 Yes. goals, 4 assists Yes. யா, as a sub. So I think Trossard வந்து I think அந்த decision to extend his contract 100% understandable. எஸ், சரிக்கு இதேதான் நானும் சம்பளம் சொல்லலாம்னு வந்தேன். எக்ஸ்டென்ஷன் கிடையாது, வேஜ் இன்க்ரீஸ். நான் தான் போட்டிருந்தேன். என்னடா ட்வீட் போட்டப்ப நான் தான் போட்டிருந்தேன், என்னடா டெசிஷன் இதெல்லாம், யாரா எடுக்கிறாங்க இந்த டெசிஷன்லாம் அப்படின்னு. இவன் நான் ரிவார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கு. ஓகே, நான் உன்னை ரிவார்ட் பண்றேன், ஆனா உன்னுடைய ரோல் இப்படிதான் இருக்கும், உன்னுடைய வேலை இதுதான், நான் இந்த வேலையை பண்றதுக்கு தான் நான் உனக்கு ரிவார்ட் பண்றேன், நீ இந்த ஒரு சீசன் இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போறோங்கிற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுதான் அவனுடைய பட் இந்த பிரைசிங் மட்டும் தான் இப்படி இருக்கும் அவனுக்கு. வேஜஸ் நல்ல காம்ப்ரமைஸ், நல்ல நல்ல காம்ப்ரமைஸ், நல்ல டீல் எல்லாருக்கும். அண்ட் மார்டினெல்லிக்கும் என்னதான் வந்துட்டு சஸ்ஸான ஷாட் எடுத்து அவன் போட்டாலுமே நான் வந்து இட்ஸ் ஓகே. நான் வந்து நீ இப்படி கோல் போட்டுட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா மார்டினெல்லி, நான் தான் அவனை அடிக்கிறேன். அதான் He took a shot. அதான் சொல்றேன், நீ இது பண்ணிட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா மார்டினெல்லி, நான் வாரம் உனக்கு சாரி சொல்றதுக்கு ரெடி தான்டா. யா, ஸோ எஸ், மேனேஜர்னு வந்துட்டு நம்ம அந்த மேனேஜருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தாட், அந்த ஃபினிஷர் ஸ்ரீராம் அவர்களே. Yes. ஒண்ணுல அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னது நான் சார்லி ஆஸ்டின் மேல காண்டுன்னு. அவர் வந்து சொல்றாராம் என்ன, அவர் வந்து இவர் யாரு, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பல பேர் கேட்க போறாங்க, யாருங்க அந்த சார்லி ஆஸ்டின், ஏங்க அவன் சொல்றதுலாம் நீங்க கேக்குறீங்கன்னு. அவன் ஒரு வருங்கால ஸ்ட்ரைக்கருங்க. ஆனா வந்து கெரியரோட எண்ட்ல இப்ப வந்து அவரு 3rd டிவிஷனோ 4th டிவிஷன்லயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து கருத்து சொல்றாரு இந்த மாதிரி. நம்ம whatever this is based on நம்மளோட ஆர்டெட்டாவோட நேத்திக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வாட்டி சொல்லியிருக்கான், நான் சப்ஸ்டிடியூட்டா பார்க்கல, அவங்க சில சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஃபினிஷர்ஸா பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து they have the ability to change the game.
சில சப்ஸ்டிடியூட்ஸ் வந்துட்டு அந்த கேம் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னவா இருந்தாலும் ஒரு சப்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு ரீசன் இருக்கு, சப்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு வேலை இருக்கு ஸ்பெசிபிக்கா. சும்மா லைக் ஃபார் லைக்கா நான் பண்றது ரொம்ப கம்மி. அதையும் மீறி சப்ஸ்டிடியூட்டுக்கு இது இருக்குன்னு கேம் அப் திஸ் டேர்ம் கால்ட் ஃபினிஷர்ஸ். அதாவது இவங்களோட வேலை என்னன்னா ஒரு மோமெண்ட்ல கேம் இப்படி போயிட்டு இருக்கும், அதை டோட்டலா தலைகீழ மாத்தணும். அதுல ஒரு இம்பாக்ட் சப், சூப்பர் சப்னு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்ப கண்டினியூ ஆகுது. இப்ப நம்மால வந்து லைட் பல்ப் மாதிரி அவர் வேற ஏதோ ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வராரு, ஃபினிஷர்ஸ் அப்படின்னு. இல்ல வார்த்தை உபயோகம்ங்கிறது வந்து வேர்ட் யூசேஜ்ங்கிறது எப்படியெல்லாம் போகுது பாரு. ஒரு சின்ன அதுக்கு ஒரு பேட்டியை கூப்பிட்டு ஒரு அவுட் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரைக்கரை உள்ள கூப்பிட்டு வந்து அவனோட வாதாடி அவன் கருத்து சொல்றான். இல்லங்க இதெல்லாம் ரொம்ப கிளாம் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து எல்லா சப்ஸ்டியூட் தான். எந்த பிளேயருமே பெஞ்ச்ல உட்காந்துட்டு அவன் ஆசைப்படுறது கிடையாது. நான் ஸ்டார்டிங் லெவன்ல இருக்க வேணா, நான் பெஞ்ச்ல இருக்கிறது ஓகே அப்படி. அதெல்லாம் யாருங்க கேட்டாங்க? யாரா கேட்டா? ஸ்டார்ட் பண்ண போறான். ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எக்ஸாக்ட்லி. இந்த கேம்ல என்ன தேவைப்பட்டதோ அது பண்ணோம். என்ன தேவைப்பட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் டீம்ல என்ன தேவைப்பட்டதோ அதை பண்ணோம், பெஞ்ச்ல இருந்து என்ன தேவைப்பட்டதோ அது பண்ணோம். நம்ம கடந்த பிளேயர் ரேட்டிங்ஸ பார்த்தாலுமே யாருமே பேட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. லோவஸ்ட் இன்ஃபேக்ட் நான் கொடுத்த எஸ்ஏ தான். ஏன்னா ஜெனுவினா அவனுக்கு பால் போயிருந்ததுன்னா அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதான் இந்த கேம் ஸ்டேட்டை மாத்தணும், இத ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது 2 பேரை உள்ள கூட்டு வந்தான். சோ அவன் வந்து அவங்கள சப்ஸ்டிடியூட்ஸ்லயே இவன் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூட், இவன் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூட் 4 கேட்டகரிஸ்ல ஆர்டிட்டா பிரிச்சு வச்சிருக்கான். சோ பினிஷர்ஸ்ங்கிறது ஒரு கேட்டகரி. எல்லா சப்ஸ்டிடியூட்டுமே பினிஷர்ஸ் அப்படின்னு கிடையாது. ஆனா சார்லி ஆஸ்டினுக்கு அவ்வளவுதான் புரியுது, அதனால சொல்லிட்டாரு. அதை நான் பார்த்து நான் ஃபீல் பண்றேன். அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். கரெக்ட். தேங்க்யூ வெரி மச். சோ எஸ், இதுதான் மக்களே நம்மளுடைய வந்து கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க ரிவ்யூ சைட்ல வந்துட்டு கேம்ல என்ன நடந்ததுங்கிறத நாங்க பார்த்ததை வச்சுட்டு சொன்னோம். நாங்க பார்த்தது பிளஸ் அகைன் ஸ்டாட்ஸ் செக் பண்ணது இது எல்லாத்தையுமே வச்சுட்டு சொன்னோம். அண்ட் அகைன் இது வந்து இந்த வேலிடேஷன் எதிர்பார்க்கறதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது. நாங்க வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது நமக்கு வேற வெளியாளுங்க யாருடைய வேலிடேஷனுமே தேவையில்லை. அந்த வேலிடேஷன் எதிர்பார்த்து போகாதீங்க, எவனும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்ப நரேட்டிவ் செட் பண்ணதுனால அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கேம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அவன் சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தரும். இந்த கேம் ஸ்டேட் ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு அப்போசிஷனும் டிஃப்ரெண்ட். அதுக்கு ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடுறோங்கிறது தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். நம்மளுடைய கோர் பிரின்சிபல்ஸை விட்டு கொடுக்காம ஒரு கேமுக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு கேமுக்கு நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இதை வச்சுட்டு நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது கரெக்ட் நான் சொல்லலை, பட் ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி பார்த்தா கூட கேமை பார்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு மெயினான விஷயமா நான் சொன்னேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே வேற ஏதாச்சும் சொல்லணும், வேற ஏதாச்சும் கடிக்கணும்னாலும் கடிங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பேண்டர் பண்றதுனா பண்ணுங்க, ஏன்னா அதெல்லாம் ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஒன்ஸ் அகைன் நிக்கில் அண்ட் பரத் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் அலாட் கைஸ், டேக் கேர். தேங்க்யூ.